ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டுள்ள சேலம் ஐக்கியத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் நமது பிதாவாகிய தேவனுடைய நாமத்திலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் நாமத்திலும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். நமது தேவனுடைய பெரிதான கிருபையினால் மற்றும் நமது கர்த்தருடைய வழிநடத்துதல் மூலம் இந்த நாளிலும் ஒரு பரிசுத்த ஆராதனையிலே நாம் பங்கு பெறவும் ஒருவரை ஒருவர் சந்திக்கவும் நம் தேவனுடைய உன்னதமான வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கவும் நாம் வாய்ப்பு பெற்றிருக்கிறோம். எனவே முதலாவது தேவ சமூகத்தில் நமது நன்றிகளை இதற்காக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏறெடுத்து கொண்டு என்னுடைய அன்போடு என்னுடைய குடும்பத்தார் மற்றும் நான் சார்ந்திருக்கிற திண்டுக்கல் ஐக்கியத்தாரினுடைய அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்கவும் நமது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாகவும் கிறிஸ்தவரும் பணமும் என்கிற ஒரு தலைப்பில் இந்த நாளில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். ஆங்கிலத்தில் கிறிஸ்டியன் அண்ட் மணி என்று நம்ம சொல்லலாம். இந்த பாடத்திற்கான ஆதார வசனத்தை வாசித்து நம்ம பாடத்திற்குள்ள கடந்து போகலாம். லூக்கா அவர்களுடைய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வரை உள்ள வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். லூக்கா 12:15 முதல் 20. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு, ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு இந்த பாடத்தை நம்ம பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேதாகமம் எழுதப்பட்ட காலங்கள், பரிசுத்த வேதாகமம் குறிப்பாக பழைய ஏற்பாடு எழுதப்பட்ட காலங்களில் செல்வம் அல்லது ஐஸ்வர்யம் என்கிற ஒரு விஷயமானது சில அடிப்படை அம்சங்களை வைத்து கணக்கிடப்பட்டது. அந்த அடிப்படை அம்சங்கள் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, லேண்ட் நிலப்புலன்கள், ஸ்லேவ்ஸ் அடிமைகள் அல்லது வேலையாட்கள், அனிமல்ஸ் அல்லது கேட்டில்ஸ் கால்நடைகள். அப்போ ஒருவருக்கு எவ்வளவு நிலப்புலன்கள் இருக்கு, ஒருவர் எவ்வளோ அடிமைகளை தனக்கு வைத்திருக்கிறார், ஒருவர்கிட்ட எவ்வளோ கால்நடைகள், ஆடு மாடு குதிரை ஒட்டகம் இது போன்ற கால்நடைகள் எவ்வளோ வைத்திருக்கிறார், இதை வைத்து அவர் ஐஸ்வர்யவான் என்று கணக்கிடப்பட்டது. உதாரணத்துக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஆபிரகாம் முற்பிதாவை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, எலியேசர் அவரை பற்றி அங்கே லாபான் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, என் எஜமான கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா அந்த அளவுக்கு அவருக்கு நிறைய ஆடு மாடுகள் வேலையாட்கள் இதெல்லாம் அவருக்கு அதிகம் இருந்தது. அப்போ அந்த காலங்களில் ஒரு ஐஸ்வர்யம் அல்லது செல்வம் என்பது இந்த மாதிரியான அம்சங்களை வைத்து கணக்கிடப்பட்டது. ஆனால் நவடேஸ் இப்போது இருக்கிற நாட்கள் காலங்களை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு ஒரு ஐஸ்வர்யவான், ஒருவர் செல்வம் படைத்தவர் அப்படிங்கிறத எதன் அடிப்படையில் கணக்கெடுக்கிறாங்க என்றால் ஒரே வார்த்தையில் சொல்லலாம், மணி, அதாவது பணம், இல்லைங்களா? அப்போ இன்றைக்கு ஒருவர்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு அப்படிங்கிறதன் அடிப்படையில் அவர் ஐஸ்வர்யவானாக கருதப்படுகிறார். அன்பு சகோதர சகோதரிக்கு இன்னைக்கு நிறைய தரவுகள்லாம் நமக்கு கொடுக்குறாங்க, டேட்டாஸ். உலகத்தினுடைய டாப் 10 பணக்காரர்கள் இவங்க தான். இப்போ எதை வைத்து அந்த கணக்கீடு அவங்க செய்கிறாங்க? அவங்க கிட்ட எவ்வளோ பணம் இருக்கு, இல்லைங்களா? அது பில்லியன், அது என்னென்னமோ ஜீரோ போகுது அவங்களுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் பார்த்தா நம்பவே முடியல. இவ்வளோ பணத்தை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு புரியல. அப்போ இன்றைக்கு ஐஸ்வர்யம் என்பது பணத்தை அடிப்படையில் அங்கே கணக்கிடப்படுகிறத நம்ம பார்க்குறோம்.
அன்பு சகோதர சகோதரிகளே, ஆக இன்றைக்கு பணம் செல்வம் ரெண்டுமே ஒரு சினானிம்ஸ் போல, ஒரு அறிஞர் பொருள் போல இருக்கக்கூடிய வார்த்தைகள். பணம்னா செல்வம், செல்வம்னா பணம் என்கிற அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளின் பாட தலைப்புல நம்ம பார்க்கிற மாதிரி கிறிஸ்தவரும் பணமும் என்கிற தலைப்புக்கு ஏற்றாற் போல இன்றைக்கு சில ஒரு நடைமுறை ரீதியான ஒரு பாடத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப் ரிலேட்டடான நடைமுறை வாழ்க்கையோடு தொடர்புடைய ஒரு பாடத்தை இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏன்னா அதை நீங்கள் தலைப்பை பார்க்கும்போதே நீங்கள் புரிந்திருப்பீங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம வாசித்த ஆதார வசன பகுதிக்கு வரலாம். ஆதார வசன பகுதியில் நமது கர்த்தர் ஒரு ஓமை சொல்றாங்க. அந்த ஓமையில ஒரு ஐஸ்வர்யவான் வரார். அவருடைய நிலம் நல்ல விளைச்சலை தந்துருது. உடனே அதை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டு தன் இருதயத்துக்கிட்டே சொல்லிக்கிறார், இந்த மாதிரி உங்க நிலம் நல்லா விளைஞ்சிருக்கு, ரொம்ப காலத்துக்கு உங்களுக்கு சாப்பாடுக்கு பிரச்சனையே இல்லை, நீ ரொம்ப சந்தோஷமா நல்லா திருப்தியா இரு என்று தனக்குள்ளேயே அவர் சொல்லுகிறார். அப்போ உடனே அன்று ராத்திரி தேவன் அவர்கிட்ட தோன்றி, இப்பொழுதே நான் உன் உயிரை எடுத்துட்டேன் உன்கிட்ட இருந்து அப்படின்னா, உன் ஜீவன் உன்னை விட்டு எடுக்கப்பட்டுட்டா நீ சேர்த்து வச்ச இதெல்லாம் யாருடையதாகும் என்று அந்த ஐஸ்வர்யவான் கிட்ட கேள்வி கேட்கிறார். இது கர்த்தர் சொன்ன இந்த ஓமை. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஓமையில நமக்கு என்ன புரிகிறது என்று பார்த்தா, முதலாவது இந்த ஓமையில வர்ற ஐஸ்வர்யவான் தேவனால் கடிந்து கொள்ளப்படுகிறார், கண்டம் பண்ணப்படுறார் இல்லைங்களா? ஏன் கடிந்து கொள்ளப்படுகிறார்? அவர் ஐஸ்வர்யவானா இருக்கிறதுக்காக கடிந்து கொள்ளப்படுகிறாரா? இந்த வசனங்கள் பார்த்தா நமக்கு எப்படி தெரியுது? நீ ஏன் ஐஸ்வர்யவானா இருக்க அப்படின்னு தேவன் அவரை கடிந்து கொண்டாரா? இல்லை, இல்லைங்களா? அப்போ ஐஸ்வர்யவானா இருந்ததற்காக அந்த மனிதன் கடிந்து கொள்ளப்படல. மாறாக தான் பெற்றிருந்த ஐஸ்வர்யம் குறித்து ஒரு சரியான மனநிலை இல்லாதவராக அவர் இருந்தார். அதனாலேயே தேவன் அவரை என்ன பண்ணார்? கடிந்து கொண்டார். ஆங்கிலத்தில் சொன்ன ப்ராப்பர் ஆட்டிடியூடு அபவுட் அந்த மணி அல்லது வெல்த், தான் பெற்றிருக்கிற செல்வம் குறித்து ஒரு உரிய தகுந்த ஒரு மனநிலை இல்லாதவராக அந்த ஐஸ்வர்யவான் காணப்பட்டார். அதனாலேயே தேவன் அவரை கடிந்து கொண்டார். நியாயமா நமக்கு வர்ற கேள்வி என்ன? அந்த உரிய மனநிலைனா என்ன? அப்ப அந்த ஐஸ்வர்யவானுக்கு தான் பெற்றிருக்கிற ஐஸ்வர்யம் குறித்து ஒரு சரியான மனநிலை இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னா, அந்த மனநிலை என்பது என்ன என்ற கேள்வி நமக்கு இங்கே எழுகிறது. இதற்கான பதில் போய் பார்க்கும்போது, அதாவது அந்த ஐஸ்வர்யவான் தான் பெற்றிருக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் அல்லது தான் பெற்றிருக்கிற விசுவாசத்திற்கு இசைவாக தன்னுடைய ஐஸ்வர்யத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு மனநிலை பெற்றிருக்க வேண்டும். அது அவருக்கு இல்லை. மறுபடியும் சொல்லலாம், அந்த ஐஸ்வர்யவான் தான் பெற்றிருக்கிற ஐஸ்வர்யம் குறித்து அந்த சரியான மனநிலைன்றது என்னன்னா, அவருக்குன்னு ஒரு விசுவாசம் இருக்கும் இல்லையா, அவருக்குன்னு ஒரு ஃபெய்த் இருக்கும் இல்லையா, அந்த விசுவாசத்திற்கு இசைவாக அந்த ஐஸ்வர்யத்தை அவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு எண்ணம் உள்ளவராக இருந்திருக்கணும். அந்த எண்ணம் அவர்கிட்ட இல்லை. அதனாலேயே தேவன் அந்த ஐஸ்வர்யவானை கடிந்து கொண்டார். எப்படி சொல்றோம்? இந்த மனநிலை அவருக்கு இல்லைன்றதை நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த வசனங்கள் பார்க்கும்போதே புரியும். இன்னைக்கு உன்னுடைய நிலம் நல்லா விளைஞ்சிருக்கு, நெடுக்காலத்திற்கு உனக்கு ஆகாரம் என்ன இருக்கு, சேமிக்கப்பட்டிருக்குன்னு தனக்குத்தானே அவர் சொல்றார். இது எதை காமிக்குதுன்னா சுயநலம். தான் பெற்றிருக்கிற விளைச்சல், தான் பெற்றிருக்கிற நிலபுலன்கள் எல்லாமே அது தனக்காக என்று அவர் என்ன பண்ணியிருக்கார்? நினைத்திருக்கிறார். ஸோ இது எதை வெளிப்படுத்துது? அவருக்குன்னு இருந்த விசுவாசத்திற்கு இசைவா அந்த ஐஸ்வர்யத்தை பயன்படுத்தணுன்ற மனநிலை அவருக்கு இல்லை என்பதை தான் வெளிப்படுத்துது. எனவே தான் தேவன் அவரை கடிந்து கொண்டாங்க. நான் உங்ககிட்ட இருந்து உங்க ஜீவன் எடுக்கப்பட்டுட்டா நீங்க சேர்த்திருக்க இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் யாருடையதாகும் என்று கர்த்தர் அவர்கிட்ட கேட்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இப்போ இதுல நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்ன அப்படின்னா, ஒருவர் இந்த பூமியில ஐஸ்வர்யவானாக இருப்பது தவறா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? ஐஸ்வர்யவானாக இருப்பது தவறா சரியா? கிரிட்டிக்கலான கொஸ்டின் இல்லையா? ஒரு வாரம் யோசிச்சு அப்புறம் அடுத்த வாரமும் வாங்க புதர், இதே பாடத்தோட வாங்க பதில் சொல்றோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அன்பு சகோதர சகோதரிகளே, தவறல்ல. அது அந்த ஓமையில தெளிவா தெரியுது. ஐஸ்வர்யவானா இருப்பதே தவறுனா கர்த்தர் அந்த மனுஷனை அந்த ஐஸ்வர்யவானா ஏன் இருக்கிற என்று என்ன பண்ணியிருப்பார்? கடிந்து கொண்டிருப்பார். பாருங்க, ஆக்சுவலா அந்த நிலம் விளையிறதுக்கு முன்னாடி அவர் ஐஸ்வர்யவான் தான்.
நிலம் விளைஞ்சதுனால அவர் ஐஸ்வர்யவான் ஆகல, அதுக்கு முன்னாடியே அவர் ஐஸ்வர்யவானா தான் இருந்திருக்கார். அவரை கர்த்தர் அதுக்காக கடிந்து கொள்ளல. அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன புரியுதுன்னா, ஒருவர் ஐஸ்வர்யவானாக இருப்பது தவறல்ல. ஆனால் எது தவறு அப்படின்னா, தான் பெற்றிருக்கிற ஐஸ்வர்யத்தை தான் பெற்றிருக்கிற விசுவாசத்திற்கு இசைவாக பயன்படுத்தக்கூடிய மனநிலை உடையவராக இருக்க வேண்டும். அப்படி இல்லாதிருந்தால் அது தவறு. புரிஞ்சுதுங்களா? இதுதான் இந்த ஓமையில நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாடம். இப்ப நம்மளை எடுத்துக்கலாம். நாம் பொது சிருஷ்டிகள் வாய்ப்புல வந்திருக்கோம். நாம் பெற்றிருக்கிற விசுவாசத்துக்கு இசைவா பயன்படுத்துறதுன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? இப்ப நாம் ஒரு உடன்படிக்கை உறவுக்குள்ள வந்திருக்கோம் நம்முடைய பரமபிதாவோடு. நாம் ஆராதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், அந்த விசுவாசம் இருக்கு. நமது விசுவாசம் இன்னைக்கு நம்ம பார்த்தோமே. அப்போ நம்முடைய அந்த தேவனுக்கு நம்முடைய அனைத்தையும் ஒப்படைத்து விட்டோம். இனி நம்முடையதை பயன்படுத்தினால் அவருக்கு இசைவாக, அவருடைய திட்டத்திற்கு இசைவாக, அவருடைய சித்தத்திற்கு இசைவாக பயன்படுத்தக்கூடிய மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். இதைத்தான் சொல்றோம், நாம் பெற்றிருக்கிற விசுவாசத்துக்கு இசைவா நம்முடைய ஐஸ்வர்யங்களை நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்த வேண்டும். இந்த மனநிலை இருந்தா ஓகே, இந்த மனநிலை இல்லைனா அது தவறு. இதுதான் இந்த ஓமையில நம்ம புரிந்து கொள்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, பாடம் எழுதின சகோதரர் ஒரு நல்ல வார்த்தை கொடுக்குறார். என்ன கொடுக்குறாருன்னா, an abundance of or lack of money does not affect our relationship with God. அப்படின்னா, ஒருவருக்கு ஐஸ்வர்யம் நிறைஞ்சிருக்கு அல்லது ஐஸ்வர்யம் குறைவுபட்டு இருக்கு, இந்த ரெண்டு விஷயங்களுமே எதை ஒருபோதும் பாதிக்க போறதில்ல. அப்படின்னா, நாம் நமது தேவனோடு கொண்டிருக்கக்கூடிய உறவு, ரிலேஷன்ஷிப், அந்த உறவை இந்த காரியங்கள் ஒருபோதும் பாதிக்காது. எவ்வளோ உண்மையான வார்த்தை இல்லைங்களா? இன்றைக்கு தேவன் நம்ம ஐஸ்வர்யவானா இருக்கிறதுனால நம்மோட தொடர்பு வைத்திருக்கிறாரா? அல்லது நாம ஏழைகளா இருக்கிறதுனால நம்மோட தொடர்பு வைத்திருக்கிறாரா? ரெண்டுமே கிடையாது. ஸோ இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில மரண பரியந்தம் நம்மோட இருக்கக்கூடிய இந்த ஐஸ்வர்யமோ ஐஸ்வர்யம் இல்லாத நிலையோ ஒருபோதும் நமக்கும் தேவனுக்குமான உறவை என்ன பண்ணாது? பாதிக்காது. டஸ் நாட் அஃபெக்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஈவன் பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள் எடுத்துக்கலாம், முற்பிதாக்கள் எடுத்துக்கலாம். இந்த விஷயத்துக்கு உதாரணமா பழைய ஏற்பாட்டு முற்பிதாக்கள்ல ஐஸ்வர்யவான்களும் இருக்கிறாங்க, ஏழைகளும் இருக்காங்க இல்லைங்களா? உதாரணத்துக்கு தாவீது ராஜா, அவர் ஐஸ்வர்யவானா ஏழையா? ஒரு ராஜா. ஸோ ராஜாவுக்கு இல்லாத செல்வமா? ஐஸ்வர்யவான். ஆபிரகாம் ஒரு ஐஸ்வர்யவானாக இருந்திருக்கார். அதே போல பழைய ஏற்பாட்டில் பெரும்பாலும் தீர்க்கதரிசிகள் எப்படி தான் இருந்துட்டாங்க? புவர்ஸ், ஏழைகளாகத்தான் இருந்துட்டாங்க. அவங்களுக்கு ஐஸ்வர்யம்லாம் பெரிய அளவில் இல்லை. ஏசையா, எரேமியா, எசேக்கியல் இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம். தானியல் ஒரு நல்ல கண்டிஷனில் இருந்தார். பட் சில தீர்க்கதரிசிகள் பார்க்கும்போது ஏழைகளாக இருந்துட்டாங்க. இப்போ இவங்களுக்கு தேவன் அளிக்கிற பரிசை நம்ம கவனிச்சோம்னா, இவங்க கடந்த காலத்தில் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சாச்சு. சிலர் ஐஸ்வர்யவான்கள், சிலர் ஏழைகள். இனி வரப்போகிற யுகத்தில் 1000 ஆண்டு அரசாட்சியில் தேவன் இவர்களுக்கு தரப்போகிற பரிசு எப்படி இருக்கும்? வித்தியாசமா இருக்குமா, ஒரே மாதிரி இருக்குமா? எல்லா கேள்விக்கும் நான் ஒரு வாரம் கழிச்சு தான் வரணும் போல இருக்கு. அன்பு சகோதர சகோதரிகளே, கண்டிப்பா ஒரே மாதிரியான பரிசு. அனைவருமே பூமி எங்கும் எப்படித்தான் இருக்க போறாங்க? பிரபுக்களா இருக்க போறாங்க. பாத்தீங்களா? கடந்த காலத்துல அவங்க ஐஸ்வர்யவான்களா இருந்ததோ ஏழைகளா இருந்ததோ, வரும் காலத்துல தேவன் அவர்களுக்கு தரப்போகிற பரிசை ஒருபோதும் என்ன ஆகுறது இல்லை? பாதிக்க போறது இல்லை. தாவீதும் பூமியில பிரபுவா இருப்பாரு, ஆபிரகாமும் பூமியில பிரபுவா இருப்பாரு, ஏசாயாவும் பூமியில பிரபுவா இருப்பாரு, எரேமியாவும் பூமியில பிரபுவாகத்தான் இருப்பார். சேம் கான்செப்ட் தான் நமக்கும். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நாம் ஐஸ்வர்யம் இருக்கு இல்லை, அது பிரச்சனை கிடையாது. எதுக்கு? நாம் எதிர்காலத்துல பெறப்போகிற பரிசுக்கு. எதிர்காலத்துல தேவன் நமக்கு வாக்களித்திருக்கிற மகிமையை பெறப்போற விதத்துல நமக்கு நம்முடைய ஐஸ்வர்யங்கள் ஒருபோதும் வித்தியாசத்தை ஏற்படுத்த போறது இல்லை. அன்பு சகோதர சகோதரி, நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வித்தியாசம் இருக்கும், பட் அது வேற ஆங்கிள். இந்த ஆங்கிள் நம்ம பார்த்தோம்னா நம்முடைய ஐஸ்வர்யம் நமக்கும் தேவனுக்கும் இடையிலான உறவையோ தேவன் எதிர்காலத்துல நமக்கு வாக்களித்திருக்கிற பரிசையோ ஒருபோதும் பாதிக்காது. இதை நம்ம புரிந்திருக்கணும். அன்பு சகோதர சகோதரிகளே, சரி, இப்போ ஒரு பாயிண்ட் நம்ம புரிஞ்சிருக்கோம் செல்வம் அல்லது பணம் விஷயத்துல. அந்த பாயிண்ட் என்னன்னா, அந்த ஓமையில நம்ம பார்த்த மாதிரி நாம் ஐஸ்வர்யவான்களா இருப்பதும் ஐஸ்வர்யத்துல குறைவுபட்டு இருக்கிறதும் பிரச்சனை இல்லை. நாம் என்ன பெற்றிருக்கிறோமோ இந்த பூமிக்குரிய ஜீவியத்துல அதை
நமது விசுவாசத்துக்கு இசைவாக என்ன பண்ணணும்? பயன்படுத்த பழகி இருக்க வேண்டும், கற்றிருக்க வேண்டும். இதை நம்ம புரிஞ்சுட்டோம். இதே விஷயம், இதே ஒரு படிப்பினை புதிய ஏற்பாடு பகுதியில் இன்னொரு இடத்துலையுமே பதிவாயிருக்கு. ஆனால் பட் வேற கோணத்தில், வேற ஆங்கிள், அதை நம்ம பார்க்கலாம். அதாவது நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு நிகழ்வு நமது கர்த்தருடைய முதல் வருகையின் போது படிக்கலாம். மத்தேயு அவர்களுடைய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16 முதல் 22. மத்தேயு 19, 16 முதல் 22. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணராயிருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அன்பு சகோதர சகோதரிகளே, இங்கேயும் ஒரு நிகழ்வு நம்ம பார்க்குறோம். இது உண்மையிலே நடந்த நிகழ்வு தான், ஓமை கிடையாது. ஒரு ஐஸ்வர்யமான வாலிபன் கர்த்தர்கிட்ட வர்றார். இந்த மாதிரி நித்திய ஜீவன் அடையணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் சொல்கிறாங்க, நீங்கள் கட்டளைகளை கடைபிடிங்க. அவர் எந்த கட்டளைகள்னு கேட்குறாரு. அப்போ கர்த்தர் ஒரு லிஸ்ட் கொடுக்குறார், இந்த கட்டளைகள்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அப்போ அந்த வாலிபன் சொல்கிறாரு, இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், கடைபிடித்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக கர்த்தர் அப்படி அந்த வாலிபன் சொன்னப்போ, இல்லை நீ பொய் சொல்கிற என்றெல்லாம் சொல்லலை. அப்போ என்ன தெரியுதுன்னா, உண்மையிலேயே அந்த வாலிபன் சின்ன வயசுலேருந்தே என்ன பண்ணிட்டு இருக்காரு, கடைபிடிச்சிட்டு இருக்காரு. அப்போ ஓரளவு ஒரு நல்ல மனிதராகத்தான் தெரிகிறார். அப்புறம் இன்னும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டப்போ கர்த்தர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உனக்கு குளியதெல்லாம் விட்டு நீ என்ன பண்ணிடு, தரித்திரருக்கு கொடுத்துட்டு அப்புறம் என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லும்போது அவர் ரொம்ப துக்கம் அடைஞ்சு போயிட்டார். ஏன்னா அவருக்கு ரொம்ப ஆஸ்திகள் இருந்திருக்கு. இப்போ இந்த சம்பவத்திலையுமே நம்ம கவனிக்கிறது என்னன்னா, அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த வாலிபன் கிட்ட தன்னுடைய ஐஸ்வர்யம் குறித்த ஒரு சரியான மனநிலை இல்லை என்பதை நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறோம். சேம் அந்த ஓமையில அந்த மனிதன் கிட்ட என்ன பார்த்தோமோ அதே ஒரு குறை இந்த வாலிபன் கிட்டையும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எப்படி நம்ம சொல்றோம், அந்த வாலிபன் தன்னுடைய ஐஸ்வர்யம் குறித்து ஒரு சரியான மனநிலை இல்லாதவராக இருந்தார் அப்படிங்கிறத இங்கே எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஒருவேளை அவருக்கு சரியான மனநிலை இருந்திருந்தா நமது கர்த்தருக்கும் அந்த வாலிபருக்கும் இடையில நடந்த இந்த உரையாடல் இப்படி ஸ்டாப் ஆயிருக்காது, இப்படி நின்று இருக்காது. இன்னும் என்ன ஆயிருக்கும்னா தொடர்ந்து இருக்கும், கண்டினியூ ஆயிருக்கும். எப்படி கண்டினியூ ஆயிருக்கும் என்று நம்ம கேட்டா, அன்பு சகோதர சகோதரிகளே, இப்போ ஐஸ்வர்யா அந்த வாலிபன் கேட்டிருப்பார், ரபி நான் என்ன கேட்டேன், நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு வழி என்னன்னு கேட்டேன். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, என்னுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் வித்து தரித்திரருக்கு கொடுன்றீங்க. ஆக நீங்க சொல்றதுல இருந்து என்ன புரியுதுன்னா, ஐஸ்வர்யவான இந்த பூமியில இருக்கிற யார் ஒருத்தரும் எல்லாத்தையும் வித்துட்டு ஏழைகளானா மட்டும்தான் நித்திய ஜீவன் பெற முடியும் போல தெரியுது. அப்படியா? அப்ப யாருமே ஐஸ்வர்யவானா இருக்கக்கூடாதா அப்படின்னு அவர் என்ன பண்ணியிருப்பாரு, திரும்ப கேட்டிருப்பார். அப்ப கர்த்தருடைய பதில் எப்படி இருந்திருக்கும், கர்த்தர் தெளிவாக விளக்கியிருப்பாங்க அந்த வாலிபனுக்கு. நான் என்ன அர்த்தத்தில் இதை சொன்னேன்னா, இப்போ உங்க ஐஸ்வர்யம் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு, அதுக்கு நீங்க ஓனர், முதலாளி. ஆனா நீங்க நித்திய ஜீவன் பெறணும்னு ஒரு பாதைக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுடையதெல்லாம் நீங்க தேவன் கிட்ட ஒப்படைச்சிட வேண்டி இருக்கும். அப்போ நீங்க உங்களுடையதுக்கு முதலாளி ஆக மாட்டீங்க. யார் ஓனரா இருப்பார், தேவன் எஜமானா இருப்பாரு. நீங்க உங்களுடைய ஐஸ்வர்யத்துக்கு ஒரு உக்கிரானக்காரரா இருப்பீங்க. இப்போ நீங்க என்ன பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னா, தேவன் உங்களை எப்படி செலவு செய்ய சொல்றாரோ அப்படித்தான் நீங்க அதை செலவு பண்ணணும். இதைத்தான் நான் அந்த அர்த்தத்துல சொன்னேன். உங்களுக்குரியதெல்லாம் விட்டு என்ன பண்ண வேண்டி இருக்கும், தரித்திரருக்கு கொடுக்க வேண்டி இருக்கும்னு இந்த மீனிங்ல தான் நான் சொன்னேன்னு. கர்த்தர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கான்செக்ரேஷன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார், அர்ப்பணிப்பை பத்தி என்ன பண்ணியிருப்பார், விளக்கி இருப்பார்.
இந்த மாதிரி உரையாடல் ஏதாவது அங்க நடந்த மாதிரி வசனம் இருக்கா? இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, அந்த வாலிபன் இதெல்லாம் புரிஞ்சுக்கிற கூடிய ஏற்ற மனநிலையில் அவரு இல்லைங்கிறதுனால தான் கர்த்தரும் அதை விளக்கல. அந்த ஒரு உரையாடலும் கான்வர்சேஷனும் வந்து அங்க கண்டினியூ ஆகல, ஸ்டாப் ஆயிருச்சு, நின்று விட்டது என்று பார்க்கிறோம். அப்ப இங்கேயும் சேம் அதே தான். இங்க வந்து ஐஸ்வர்யமுள்ள அந்த வாலிபனுக்கும் தன்னுடைய ஐஸ்வர்யம் குறித்த சரியான மனநிலை இல்லாதவராக காணப்பட்டார். ஸோ இந்த ரெண்டு இன்சிடென்ட்ல இருந்து நம்ம கத்துக்கிற பாடம் ஒன்று தான். என்னன்னா, பூமிக்குரிய வாழ்நாள் முழுக்க வரை நாம் என்ன பெற்றிருக்கிறோமோ அதை நம்முடைய விசுவாசத்திற்கு இசைவாக என்ன பண்ணணும்? பயன்படுத்த கற்றுக்கொண்டிருக்க வேண்டும், பயன்படுத்தவும் வேண்டும் என்பதுதான். அன்பு சகோதர சகோதரிகளே, சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம போகலாம். இந்த பாடம் முழுக்கவே ப்ராக்டிக்கல் லைஃபோட பாயிண்ட்ஸ் தான் இருக்கும், நடைமுறை வாழ்க்கை தொடர்புடைய அம்சங்கள் தான் இருக்கும். அதை பாடத்தின் தொடக்கத்திலே நம்ம பார்த்துட்டோம். இந்த பணம் அல்லது ஐஸ்வர்யம், பொருளாதாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து ஒரு பேப்பர் தான் இல்லையா? இப்போ 100 ரூபாய் நோட்டு இருக்குன்னா அது என்னது? அது ஒரு பேப்பர் தான். ஆனால் பேப்பராக இருந்தாலும் நம்முடைய உழைப்பின் பலன், ஒரு மாதம் முழுக்க உழைக்கிறோம், அந்த உழைப்பினுடைய பலன் தான் அந்த ஒரு பேப்பர், அந்த ஒரு பணம் அல்லது ஐஸ்வர்யம் என்று நம்ம பார்க்குறோம். இந்த பணம் அல்லது ஐஸ்வர்யத்தை சரியாக கையாள தெரிஞ்சிருக்கணும். அவ்வாறு கவனமாக சரியாக கையாள தெரியல என்றால் இது நம்மை சில அடிமைத்தனத்திற்குள் கொண்டு போய் விடும். ஐஸ்வர்யம் அல்லது பணத்தை ஒரு புது சிருஷ்டிகளாக நாம் ஜாக்கிரதையாக கையாள தெரிந்திருக்க வேண்டும். அவ்வாறு கையாளவில்லை என்றால் அது என்ன பண்ணிடும்? நம்மை சில அடிமைத்தனத்திற்குள் சிக்க வைத்து விடும். அன்பு சகோதர சகோதரிகளே, ஓகே, அப்படின்னா பணம் என்கிற விஷயத்தின் மூலமா நாம மாட்டுவதற்கு அல்லது சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய அடிமைத்தனங்கள் என்ன, பாண்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத குறித்து பார்க்கலாம். ஆனால் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு ஜென்ரல் பாயிண்ட் நம்ம பார்த்துட்டு அந்த விஷயத்துக்குள்ள கடந்து போகலாம். அது என்ன பிரதர் ஜென்ரல் பாயிண்ட் அப்படின்னா, பொதுவாகவே இந்த பூமியில ஒரு மனிதனா இருக்கிறவருக்கு, அதுலேயும் புது சிருஷ்டிகள் வாய்ப்புல வந்திருக்கிற நமக்கு அதிகமாக செல்வம் இருப்பதும் ஆபத்து தான், செல்வம் குறைவுபட்டு இருப்பதும் ஆபத்து தான். ஐஸ்வர்யம் அதிகமாக இருப்பதும் ஆபத்து தான், ஐஸ்வர்யம் குறைவாக இருப்பதும் ஆபத்து தான். எந்த வகையில் என்று நம்ம கேட்டோம்னா, சாலமோன் ஞானி இது பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார், அவருடைய வார்த்தைகளில் விளக்கியிருக்கார். அந்த வசனங்கள் படித்து அதனுடைய அர்த்தங்களை நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். நீதிமொழிகள் 30 7 முதல் 9 வரை. இரண்டு மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும், என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். ஆமாம், சாலமோன் ஞானி இங்க தேவனை நோக்கி ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறார். கண்டிப்பா இந்த ஜெபம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாமளும் ஏறெடுக்கலாம், தவறே இல்லை. இந்த ஜெபத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, 2 மனு உங்ககிட்ட கேட்கிறேன், அதை எனக்கு நீங்க மறுக்காமல் தாங்க. அந்த 2 மனு என்னன்னா, ஐஸ்வர்யத்தை எனக்கு தராதீங்க, அதே போல தரித்திரத்தையும் எனக்கு தராங்க. ஒரு சின்ன கேள்வி, இந்த ஜெபத்தில் வந்து ஐஸ்வர்யத்தை, அதாவது தரித்திரத்தை எனக்கு தராதீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம அனைவருமே ஜெபிப்போம், அந்த வார்த்தைகள் பயன்படுத்துவோம். ஐஸ்வர்யத்தை தராதீங்கிறது, எனக்கு நீங்கள் ஐஸ்வர்யம் தயவு செய்து கொடுக்காதீங்க என்ற ஒரு ஜெபத்தை நம்முடைய தேவனை நோக்கி நம்ம ஏறெடுப்பது என்பது, அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு சுய பரிசோதனைக்கான கேள்விதான். பட் இங்க சாலமோன் ஞானி இது 2மே எனக்கு வேண்டாம் என்று சொல்றார். ஏங்கிறதுக்கான காரணத்தையும் பின்னாடி அவர் விளக்குறார். காரணம் என்னன்னா, நான் ஐஸ்வர்யவானா இருந்தா ஒரு விஷயம் நடந்துரும், தரித்திரரா இருந்தா ஒரு விஷயம் நடந்துரும், அதனால எனக்கு இந்த 2 வேண்டாம் என்று சொல்றார். ஐஸ்வர்யவானா இருந்தா என்ன நடந்துருங்கிறத அப்புறம் பார்க்கலாம். தரித்திரரா இருந்தா என்ன தவறு நடக்கும் அப்படின்னா, நான் திருடிடுவேன். நான் தரித்திரரா இருந்தா என்ன பண்ணிடுவேன்? திருடிடுவேன். திருடுதல் என்பது என்ன? அநியாயமான வழியில் பொருள் சேர்த்தல். பொருள் சேர்க்கலாம் ஒருத்தர், ஆனா அது எந்த மாதிரி வழியில சேர்க்கணும்? நீதியான நியாயமான வழியில சேர்க்கணும். திருடுதல்ங்கிறது என்னன்னா, அநியாயமான வழியில்
பொருள் சேர்த்தல். அது உண்மைதானே? சாலமோன் ஞானி சொல்றது உண்மைதானே? இப்போ உலகத்துல நீங்க எடுத்துக்கங்களேன், ஒருத்தட்ட ஐஸ்வர்யம் செல்வம் கம்மியா இருந்தா அவருடைய சிந்தை தானாகவே என்ன யோசிக்கும்? ஓகே, பொருள் எப்படியாவது என்ன பண்ணணும், நமக்கு நாம சேர்க்கணும், நமக்காக நம்முடைய குடும்பத்துக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக சேர்க்கணும்னு நினைப்பார். அப்படி சேர்க்கறதுக்கு அவர் என்ன மாதிரி வழிகளை கையாள்வார்? அதுவும் தற்கால உலகத்தை நீங்க எடுத்துக்கங்க, ரொம்ப நியாயமா நீதியான வழிகளில் போய் பொருள் சேர்க்கறதுக்கு யோசிப்பாங்களா? மேபி அப்படி நினைச்சாலுமே இந்த உலகம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல எந்த வழியில போனாலும் சரி, நமக்கு பொருள் சேர்ந்தா சரிதான் என்று நினைக்கிற ஒரு காலம் இன்னைக்கு இருக்கு. அதைத்தான் சாலமோன் ஞானி சொல்றார், ஒருவேளை தரித்திரனா நான் இருந்துட்டேன்னா அநியாயமான வழியில பொருள் சேர்க்கறதுக்கு கூட என் சிந்தை என்ன ஆக ஆரம்பிச்சிரும், யோசிக்க ஆரம்பிச்சிரும். எனவே தயவு செய்து தரித்திர நிலை எனக்கு வேண்டாம், ஐஸ்வர்யமும் எனக்கு வேண்டாம். அது ஏன் சொன்னாரு அப்படின்னா, அங்க விளக்குறாரு இல்லைங்களா, கர்த்தர் யாருன்னு நான் என்ன பண்ணிடுவேன், கேட்டுருவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அன்பு சகோதர சகோதரிகளே, ஐஸ்வர்யம் ஒருவருடைய வாழ்க்கையில இருந்தா அவர் வாழ்க்கை திருப்திகரமா இருக்கும். நல்ல விஷயம் தானே? வாழ்க்கை கவலை இல்லாம கஷ்டம் இல்லாம திருப்திகரமா இருந்தா நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம்தான். ஒருவருடைய வாழ்க்கை திருப்திகரமா இருக்கணும் எப்போனா, தேவன் அவருடன் இருக்கும்போது. ஆனா ஐஸ்வர்யமா ஒருவருடைய வாழ்க்கையில இருந்தாருன்னு வைங்க, அவருடைய வாழ்க்கையில என்ன ஆபத்து இருக்கு தெரியுங்களா? தேவன் அவர் கூட இல்லைனாலும் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? திருப்திகரமா இருக்கும். இது டேஞ்சர், இது ஆபத்து. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இந்த விஷயம் இருக்கு. நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு திருப்திகரமா ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கு, சந்தோஷமா இருக்கேன் வாழ்க்கையில அப்படின்னா, அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் ஒன்னே ஒன்னாதான் இருக்கணும். அந்த காரணம் என்னவா இருக்கணும்? இன்னைக்கு என் வாழ்க்கையில சமாதானமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு பிஹைண்ட் பின்பகுதியில ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அந்த காரணம் என்னவா தான் இருக்கணும்? நான் பதில் சொல்லிட்டு கேள்வி கேட்கிறேன். தேவன் என் கூட இருக்கார், அதனால இன்னைக்கு வாழ்க்கை எனக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. இது ஒண்ணுதான் பாதுகாப்பான வாழ்க்கை. தேவன் நம்ம கூட இல்லாம வாழ்க்கையில பல விஷயங்கள் நம்ம கூட இருந்து அதனால வாழ்க்கை சந்தோஷமா இருந்ததுன்னா இப்ப வேணா வாழ்க்கை சந்தோஷமா போகும். ஆனா என்னைக்கா இருந்தாலும் அப்படி போற வாழ்க்கை ஆபத்து, டேஞ்சர். அதுதான் சாலமோன் ஞானி விளக்குறார், எனக்கு ஐஸ்வர்யம் தராதீங்க. ஏன்னா ஐஸ்வர்யம் இருந்துட்டா, இப்போ ஒருத்தர் வாழ்க்கையில செல்வம் குவிஞ்சு இருக்குன்னு வைங்களேன், அவருக்கு தேவை என்ன இருக்கும்? அவர் சாப்பாடுக்கு அல்லது மற்ற தேவைகளுக்கு எதுக்காவது அவருக்கு தேவை இருக்குமா? தேவை இருக்காது. அப்போ அவருடைய வாழ்க்கையில் எப்படித்தான் இருப்பாரு? திருப்தியாக தான் இருப்பார். அப்போ அவர் என்ன நினைப்பார்? எனக்கு ஏன் தேவனுடைய உதவி வேணும், எனக்கு ஏன் தேவனுடைய ஆதரவு வேணும்? ஏன்னா அவர் இல்லாமே வாழ்க்கையில எனக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. இந்த நிலை எனக்கு வந்துடும், அதனால எனக்கு ஐஸ்வர்யம் என்ன பண்ணாதீங்க, தராதீங்க. எவ்வளோ ஞானமான ஆலோசனை பார்த்தீங்களா? எனக்கு தரித்திர நிலை வேணாம். ஏன் வேண்டாம்? நான் அநியாயமான வழியில பொருள் சேர்க்கறதுக்கு என்னுடைய சிந்தை போயிடும். எனக்கு ஐஸ்வர்யமான நிலையும் வேண்டாம். ஏன் வேண்டாம்? நீங்க கூட இல்லாமலே என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், ஆனா அந்த சந்தோஷம் எனக்கு எப்பயுமே என்னதான்? ஆபத்து தான். அதனால எனக்கு அதுவும் வேண்டாம் சொல்லிட்டு ஃபைனலா அந்த ஒரு வேர்ட் சொல்றாரு இல்லைங்களா? என்ன வார்த்தை? என் படியை அளந்து என்னை போஷித்தரணும். ஸோ நம்முடைய ஜெபத்துல நிச்சயமா பயன்படுத்த வேண்டிய வார்த்தைகள் இதெல்லாம். எனக்கு ஐஸ்வர்யமும் தராதீங்க, தரித்திர நிலையும் தராதீங்க, எனக்கு என்ன கொடுங்கன்னா என் படியை எனக்கு அளந்து என்ன பண்ணுங்க, போஷித்தருங்கள். அப்படின்னா தேவனே எனக்கு என்ன வேணும் யாருக்கு தெரியும்? உங்களுக்கு. எனக்கு எது எப்போ தரணும் யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியும். அதை அந்தந்த நேரத்தில் எனக்கு கொடுத்து என்னை என்ன பண்ணுங்க, போஷிங்க. கீழேயும் போயிட வேணாம், மேலையும் போயிட வேண்டாம். ஸோ நல்ல ஒரு ஆலோசனை அன்பு சகோதர சகோதரிகளே. இது ஆக்சுவலாக பாருங்களேன், அவர் பரிசுத்தாவிலே ஜெனிப்பிக்கப்படாத காலத்தில் வாழ்ந்தவர். தேவனுடைய திட்டம் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட மாதிரிலாம் அவருக்கு வெளிப்படுத்தப்படாத காலத்தில் வாழ்ந்தவர். அவரே இவ்வளோ ஞானமுள்ள வார்த்தைகளை தேவனை நோக்கி ஏறெடுக்கிறார் அப்படின்னா, இன்றைக்கு ஒரு புது சிருஷ்டிகளாக பரிசுத்தாவிலே ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாக நம் தேவனுடைய ஆச்சரியமான திட்டம் கற்றுக் கொடுக்கப்பட்டவர்களாக நம்ம இருக்கும்போது நம்முடைய மனநிலை இன்னும் எவ்வளோ சீராக இருக்கணும், இன்னும் எவ்வளோ மேம்பட்டதாக இருக்கணும் இல்லைங்களா? குறிப்பாக ஐஸ்வர்யம் விஷயத்தில். ஸோ நாமும் இப்படித்தான் வாழ வேண்டும். என் படியை எனக்கு அளந்து என்ன பண்ணுங்க, போஷித்தருளுங்க என்பதே நம்முடைய மனநிலையாக காணப்படணும் அன்பு சகோதர சகோதரிகளே. இப்போ இந்த விஷயத்துக்கு வரலாம். பணம் ஒரு விஷயம்தான், ஒரு உழைப்பின் பலன் தான். ஆனால் இதை ஜாக்கிரதையாக கையாள தெரியலனா நாம் சில அடிமைத்தனத்திற்குள் சிக்கி விடுவோம் என்று சொன்னோம் இல்லையா? அந்த அடிமைத்தனங்கள் என்னன்னு பார்க்கலாம். மொத்தம் 2 விதமான அடிமைத்தனத்துக்குள்ள நம்ம சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. முதல் அடிமைத்தனம்,
முதலாவது ஒரு பாண்டேஜ் எதுக்குள்ள போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, அது ஒரு 3 எழுத்து வார்த்தை தான். நமக்கு ரொம்ப, நம்ம அனைவரும் கிட்டத்தட்ட அதுல மேக்சிமம் சம்பந்தப்பட்டு இருப்போம். சொன்னாவே தெரிஞ்சிடும். கடன், டெப்ட். பணத்தினால நாம் சிக்குவதற்கு இருக்கக்கூடிய ஒரு அடிமைத்தனம் என்னன்னா பணம், கடன். அன்பு சகோதர சகோதரிகளே, இல்லைங்களா? நம்ம அதனால தான் சொல்லிட்டோம், நம்ம வாழ்க்கையில கிட்டத்தட்ட நம்மள பெரும்பாலானோர் இந்த ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருப்போம். கடன்ல மாட்டினவர்களாக நாம இருப்போம். கடன் என்பதை ஏன் பிரதர் நீங்க அடிமைத்தனம்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, ஆமா, இப்போ ஒருத்தர் கடன்ல மாட்டிட்டா என்ன பண்ண வேண்டியிருக்கும்? வழக்கமான சம்பாத்தியம் அவருக்கு பத்தாது, ஓவர் டைம் பார்க்க வேண்டியிருக்கும், கூடுதலான நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்கும். கூடுதல் நேரம் வேலை செஞ்சா அவர் எப்படி கூடுகைகள் கலந்து கொள்ள முடியும்? அவர் எப்படி சத்தியத்தை பர்சனல் மெடிடேஷன் உட்காந்து படிக்க முடியும்? அல்லது தேவன் குறித்து தான் அவருக்கு சிந்திக்க எங்க நேரம் இருக்கும்? மேபி ஜெபிக்க கூட நேரம் இல்லாதவர் அவர் காணப்படலாம். அப்போ அது அடிமைத்தனம் தானே. நம்முடைய ஆவிக்குரிய நலன்கள்ல நம்ம ஈடுபடுத்த முடியாதபடி நம்மை சூழ்கிற எந்த விஷயமும் அது நமக்கு பாண்டேஜ் தான், ஒரு அடிமைத்தனம் தான். அன்பு சகோதர சகோதரிகளே, எனவே பணம் விஷயத்தினால ஒருவர் சிக்கக்கூடிய முதல் அடிமைத்தன வாய்ப்பு கடன். ஆக்சுவலா கடன் எதனால வருது ஒருத்தருடைய வாழ்க்கையில் அப்படின்னா, பதில் ஒரு ரீசன் சொல்றார். லேக் ஆஃப் செல்ஃப் டிசிப்ளின், சுய ஒழுக்கம் குறைவுபடுவதனால தான் ஒருவர் கடன்ல சிக்குகிறார். சுய ஒழுக்கம் குறைவுபடுதல் அப்படிங்கிறப்போ, ஒருவேளை சரியாக வேலைகள், பூமிக்குரிய வேலைகளில் ஈடுபடாம இருக்கும்போது, வரவு எவ்வளோ, செலவு எவ்வளோ, தேவைகளை எப்படி எதிர்கொள்றது, இதெல்லாம் சரியா கணக்கிட்டு வாழாத ஒரு வாழ்க்கை வாழும்போது, இப்படிலாம் இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய பண தேவை வர ஆரம்பிக்கும். அப்போ அவரு அதற்காக கடனை தான் வாங்க வேண்டியிருக்கும், இல்லையா? அப்போ கடன் ஒருவருடைய வாழ்க்கையில ஏற்படுவதற்கான காரணம் அந்த லேக் ஆஃப் செல்ஃப் டிசிப்ளின், சுய ஒழுக்கம் ஒருத்தருடைய வாழ்க்கையில குறைவுபடுவது. இதை ஒருவர் சரி செய்தாவே கடன் என்கிற ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள சிக்காம ஒருவர் இருக்க முடியும். அன்பு சகோதர சகோதரிகளே, அதை நம்ம இங்க பார்க்கிறோம். ஆக்சுவலா சில எக்ஸெப்ஷனல் கேஸ் இருக்கு, சில விதிவிலக்கான சூழல்கள் இருக்கு. திடீர்னு நம்முடைய குழந்தைகளுக்கு திருமணம் பண்றோம்னு வைங்க, அப்போ அதற்கென்று நமக்கு திடீர் பண தேவைகள் என்ன ஆகும், ஏற்படதான் செய்யும். திடீர்னு நமக்கு ஒரு மருத்துவ செலவு ஏற்படுது, யாரோ ரொம்ப சிக்காயிட்டாங்க, அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறோம், அப்போ மருத்துவ செலவு ஏற்படுது, அதற்கு நம்ம கடன் வாங்குறோம். அதெல்லாம் ஓரளவு விதிவிலக்கான சூழல்கள் நம்ம சொல்லலாம். ஆனால் கடன் வாங்குறது வாழ்க்கையில் அடிக்கடி நிகழக்கூடிய நிகழ்வாக இருந்ததுன்னா அது ஆபத்து, அது அடிமைத்தனம் என்பதை நம்ம இங்கே பார்க்குறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அது தவிர்க்கப்பட வேண்டியது. நம்முடைய பொருளாதார வாழ்க்கையை நம்ம நாமே திட்டமிட்டு சரி செய்தால் கடன் என்கிற அடிமைத்தனத்துக்குள்ள சிக்காம நம்மை பாதுகாத்துக்க முடியும். அதான் தீர்வு. ரெண்டாவது பாயிண்ட், கடன் என்கிற விஷயத்தினால, மன்னிக்கணும், பணம் என்கிற விஷயத்தினால நம்ம சிக்கக்கூடிய ரெண்டாவது ஒரு அடிமைத்தனமான ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, ஷூரிட்டி அல்லது கோசைனிங், அதாவது உத்தரவாதம் அளித்தல். லோக்கல் லாங்குவேஜில் அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, சொல்ல முடியுமா? உள்ளூர் வழக்கத்தில் அதுக்கு ஒரு வழி, தேங்க்யூ, ஜாமீன் போடுதல், இல்லைங்களா? இது நம்மை அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போகும். இது ரொம்ப மோசமானது முன்னதை விட. கடனாவது நம்ம தேவைக்கு வாங்குறோம், பட் ஜாமீன் போடுறது அல்லது உத்தரவாதம் அளித்தல்ங்கிறது நாம நல்லா தான் இருப்போம், இன்னொருவருடைய தேவைக்காக நம்ம கையொப்பமிட்டு சிக்கிக்கொள்வது. ஆனா தேவனுடைய வார்த்தைகள் இதுக்கெல்லாம் தெளிவான ஆலோசனைகள் இருக்கு. பாருங்க, நீதிமொழிகள் 17:18. நீதிமொழிகள் 17:18. புத்தியீனன் தன் சிநேகிதனுக்கு முன்பாக கையடித்து கொடுத்து பிணைப்படுகிறான். பாத்தீங்களா? புத்தியீனன் தன் சிநேகிதனுக்கு முன்பாக கையடித்து கொடுத்து பிணைப்படுகிறான். வசனம் ரொம்ப தெளிவா இருக்கு. அப்படி செய்யறவங்க புத்தியீனர்கள் என்றே வசனம் சொல்லுது. பாத்தீங்களா எவ்வளவு கடிந்து கொள்ளுது பாருங்க தேவனுடைய வார்த்தைகள். அப்போ நாம முடிந்த அளவு இந்த பிறருக்காக உத்தரவாதம் அளித்தல் அல்லது ஜாமீன் போடுதல் என்பது நம்ம செய்யக்கூடாது. இதுலயும் நம்முடைய வாழ்க்கையில சில போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா ரொம்ப நெருங்கினவங்க, ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் கேட்கும்போது நம்முடைய சிந்தை என்ன ஆகும்? ரொம்ப க்ளோஸானவர் கேட்குறாரு, நம்ம எப்படி கையெழுத்து போடாமல் இருக்கிறது என்று அவருக்காக உத்தரவாதம் அளிக்கக்கூடிய ஒரு சிந்தனைக்கு மனம் போகும். ஆனால் ஒரு நியாயமான கேள்வி என்னன்னா, தேவனுடைய வார்த்தைகள் ஒரு விஷயத்தை செய்யாதீங்கன்னு சொன்னால், எவ்வளோ நெருக்கமானவங்களா வேணா இருக்கட்டும், செய்யாதீங்கன்னு சொல்லும்போது அது செய்யாமல் இருக்கிறது ஞானமா, இல்லை தேவனுடைய வார்த்தைகளை மீறி செய்கிறது ஞானமா? எது ஞானமா இருக்கும்? பார்த்தீங்களா? அதனால தான் சொன்னால் இதில் சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்.
ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வந்து எங்களுக்காக ஒரு சைன் பண்ணுங்க, ஒரு கையெழுத்து போடுங்க கேட்பாங்க. பட் அதையெல்லாம் தாண்டினது தான் சத்தியம். நமக்கு சத்தியம் சொல்ற ஆலோசனைகளுக்கு தான் முதல் கீழ்ப்படிதல், மற்றதெல்லாம் அதற்கு பிறகுதான் என்று நம்ம வைத்துக் கொள்ளணும். அன்பு சகோதர சகோதரிகளே, ஸோ எனவே இது ரெண்டாவது ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள போக வாய்ப்பு இருக்கு பணத்தினால. முதல் அடிமைத்தனம் கடன், ரெண்டாவது அடிமைத்தனம் உத்தரவாதம் அளித்தல் என்று நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ நம்ம அடுத்த ஒரு பகுதிக்கு கடந்து போகலாம். பணம் அல்லது செல்வம், கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே அர்த்தமுள்ள வார்த்தைகள்னு பாடத்தின் துவக்கத்திலே பார்த்துட்டோம். என்னதான் இது நம்முடைய உழைப்பின் பலன்னு சொல்லிட்டாலும் இது நம்முடைய தாளந்துகள்ல ஒன்று இல்லைங்களா? அடிப்படை வகுப்புகள்ல இருந்தே நம்ம கேட்டுட்டு வர்றோம். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற 5 தாளந்துகள்ல ஒரு தாளந்து எது? இந்த செல்வம் அல்லது பணம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தாளந்தை பாருங்க, தாளந்துனாவே இங்க என்னென்ன அர்த்தம் நமக்கு வந்துடுது. அப்ப இதுக்கு நாம் யார்? உக்கிரானக்காரர்கள். இதோட எஜமானன் யார்? நம்முடைய பிதாவாகிய தேவன். நாம் என்ன பண்ணணும்? இந்த தாளந்த சரியான முறையில் பயன்படுத்தி இதனுடைய எஜமானருக்கு சரியான ஒரு கணக்கை ஒப்புவிக்கிற உக்கிரானக்காரர்களாக நாம் என்ன பண்ணணும்? இருக்கணும். பணம் அல்லது செல்வம் ஒரு தாளந்துன்னு சொல்லிட்டா இந்த தாளந்த என்ன பண்ணா அல்லது எப்படி பயன்படுத்தினா நம்முடைய தேவனுக்கு ஒரு சரியான உக்கிரான கணக்கை நம்ம கொடுக்க முடியும் என்கிற ஒரு கேள்வி இங்கே நமக்கு எழுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, பாடத்தில் ஒரு 16 அம்சங்கள் 16 பாயிண்ட்ஸ் பிரதர் வந்து கொடுக்குறார். இதை 16 அம்சங்கள்னு சொல்றதை விட 16 கொள்கைகள் என்று சொல்லலாம். பிரின்சிபிள்ஸ், 16 கொள்கைகள் என்று சொல்லலாம். ஏன்னா நம்ம பார்க்க போற இந்த ஒவ்வொரு கொள்கையுமே ஒரு வசனத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கு. ஒரு கொள்கையை நம்ம பார்த்தோம்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? ஒரு வசனம் வந்து இருக்கும். அப்படி ஒரு 16 கொள்கைகள் இப்ப பாடத்துல நம்ம பார்க்க போறோம். இந்த 16 கொள்கைகளும் எதற்காக அப்படின்னா, தேவன் நம்ம கரங்கள்ல அளித்திருக்கிற இந்த செல்வம் என்கிற தாளந்தை பயன்படுத்தி இதை சரியான ஒரு கணக்கை நம் தேவனிடம் ஒப்புவிப்பதற்காக நமக்கு உதவக்கூடியது தான் இந்த 16 அம்சங்கள், 16 பாயிண்ட்ஸ். அன்பு சகோதர சகோதரிகளே, கொள்கைகள். இப்போ அதை தான் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கிறோம். ஸோ நம்ம கடந்து போகலாம். ஒவ்வொரு அம்சங்களையும் நம்ம பார்த்து அது எந்த வசனங்கள்ல இருந்து நாம் எடுக்கிறோம் என்பதை நம்ம கவனிக்கலாம். முதலாவது அம்சம் அல்லது கொள்கை, ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள். இந்த கொள்கையெல்லாம் எதற்காக? பணம் என்கிற தாளந்தை சரியான கணக்கை பயன்படுத்தி ஒரு சரியான கணக்கை தேவன் கிட்ட ஒப்புவிப்பதற்காக. முதல் கொள்கை ஆங்கிலத்தில் சொல்லி தமிழில் சொல்றதுக்கு விரும்புகிறோம். அவாய்ட் ஸ்பெகுலேஷன் அண்ட் borrowing money டு மேக் மணி. பணத்தை உருவாக்குவதற்காக அல்லது பணத்தை அதிகப்படுத்துவதற்காக யூகங்களையும் கடன் வாங்குவதிலையும் தவிருங்கள். மேக் மணி, பணத்தை இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் அதிகப்படுத்தணும், இருக்கிற பணத்தை இன்னும் அதிகப்படுத்தணும், இன்னும் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதற்காக கடன் வாங்குறதையோ அதற்காக சில யூகங்கள் செய்யறதையோ தவிர்த்து விடுங்கள். இதுதான் முதல் கொள்கை அல்லது ஆலோசனை. அது அப்படின்னா என்ன பிரதர்? கண்டிப்பா ஒவ்வொரு கொள்கைக்கும் ஒரு விளக்கம் வேண்டும், பார்க்கலாம். இந்த முதல் கொள்கையினுடைய விளக்கம் என்னன்னா, இந்த உலகத்துல நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு, நிறைய திட்டங்கள் இருக்கு. குறைந்த முதலீடு, சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க பார்ப்போம். குறைந்த முதலீடு அதிக லாபம். பாத்தீங்களா? சகோதரர் சொல்றாரு, இந்த மாதிரி திட்டங்கள் பெரும்பாலும் இல்லீகலாகத்தான் இருக்கும், சட்டத்திற்கு விரோதமானவைகளாகத்தான் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்ல போய் சிக்கி கொள்ளாதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க சிக்கிறீங்கன்னாவே என்ன அர்த்தம்? உங்களுக்கு இருக்கிற குறைவான பணத்தை பயன்படுத்தி அதை இன்னும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ரெட்டிப்பாக்கணும் அல்லது டபுள் ஆக்கணும், அதிகப்படுத்தணும் நீங்க நினைக்கிறீங்க. இது வேண்டாம், இது செய்யாதீர்கள், அவாய்ட், இதை தவிருங்கள் என்பதுதான் முதல் ஆலோசனை. அன்பு சகோதர சகோதரிகளே, ஏன்னா ஒருவேளை அதனால உங்களுடைய பணத்தை நீங்க இழந்தீங்கன்னு வைங்களேன், பின்னால இழக்கிறது உங்களுடைய பணம் மட்டுமல்ல, என்னென்ன தெளிப்பீங்க? ஃபண்ட்ஸ், உங்க பணம் போயிடும். ரெப்புடேஷன், சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர் மரியாதை இருக்கும், அது என்ன ஆயிரும்? போயிடும். ஃபேமிலி ஹெல்த், உங்களுடைய குடும்ப ஆரோக்கியமும் என்ன ஆயிரும்? ஏன்னா இப்போ பணம் இழப்பு ஏற்பட்டா, இப்போ கணவர் மனைவியா இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன ஆகத்தான் செய்யும்? பிரச்சனைகள் வரத்தானே செய்யும். ஸோ குடும்ப ஃபேமிலி ஹெல்த், குடும்ப நலனும் அதில் பாதிக்கப்படும். இப்படி பல இழப்புகள் இருக்கு. அதனால ஸோ அவாய்ட் ஸ்பெகுலேஷன் அண்ட் borrowing money டு மேக் மணி. பணத்தை உருவாக்கவோ அல்லது அதிகப்படுத்தவோ
பணம் கடன் வாங்குவதையோ அல்லது இது மாதிரி திட்டங்கள் யூகங்கள் இதில் ஈடுபடுவதையோ தவிர்த்து விடுங்கள். அன்பு சகோதர சகோதரிகள், உலகத்துக்கிட்ட இந்த ஆலோசனையெல்லாம் சொன்னா என்ன சொல்லுவாங்க? ஆமா, பல தடவை இவங்களை பத்தி நினைச்சிருக்கோம், அது இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உண்மையிலே இவங்க யாரு? விலைக்க தெரியாதவர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தைகள் இந்த ஆலோசனை தான் நமக்கு சொல்லியிருக்கு. பாருங்க, இது ஒரு கொள்கை அப்படின்னா இந்த கொள்கை எந்த வசனத்துல இருந்து எடுக்கிறோம்? 1 தீமோத்தேயு 6:9. 1 தீமோத்தேயு 6:9. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் ம். சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். ம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் நல்ல பாதையை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு வசனம் இருக்கா? இல்லையே. வசனம் எப்படித்தான் சொல்லுது? சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகள்ல. ஸோ எப்பயுமே அது ராங் வே. நம்ம இன்னும் மேற்கொண்டு பணத்தை பெருக்கணும், இன்னும் ஐஸ்வர்யவான் ஆகணும் என்று நம்ம ஒரு பாதை தெரிந்தெடுத்தோம்னா உலக மனிதர்களுக்கே இந்த பாதை ஆபத்து. புது சிருஷ்டிகள் வாய்ப்புல இருக்கிற நமக்கு இது இன்னும் டபுள் டேஞ்சர், இரட்டிப்பான ஆபத்து தான். அன்பு சகோதர சகோதரிகளே, எனவே அந்த மாதிரி விஷயங்களை வாழ்க்கையில தவிர்த்து விடுவது நல்லது. ரெண்டாவது கொள்கை, ரெண்டாவது ஒரு அம்சத்துக்கு நம்ம போகலாம். கீப் ஃபினான்சஸ் கரண்ட். உங்களுடைய நிதி நிலையை நடப்பு நிலையிலேயே வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நிதி நிலையை நடப்பு நிலையிலேயே வைத்துக் கொள்ளுங்கள். அதுனா என்ன பிரதர்? நிதிநிலை நடப்பு நிலை அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது, இன்கம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த வருமானத்துக்கு உங்களால் எவ்வளோ செலவு பண்ண முடியும், எவ்வளோதான் செலவு பண்ணணுங்கிறது உங்களால் என்ன பண்ண முடியும்? அறிந்து கொள்ள முடியும். ஸோ வரவும் செலவும் அங்கே சமமாக இருந்துட்டா அதுதான் உங்கள் நிதி நிலையை எப்படி வைத்துக் கொள்வது? கரண்ட், ஒரு நடப்பு நிலையிலேயே வைத்துக் கொள்ளுதல் என்பதற்கான அர்த்தம். அப்போ நம்முடைய வரவுகளும் செலவினங்களும் நம்முடைய வரவுகளுக்கு உட்பட்டு இருக்கும்படி பார்த்து கொள்வதற்கு நாம் என்ன பண்ணணும்? ஜீவிக்க வேண்டும். இதுதான் ரெண்டாவது ஆலோசனை. அன்பு சகோதர சகோதரிகளே, ஏன்னா இப்படி இருந்தால் தான் நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கும், பொருளாதார ரீதியான ஒரு சுதந்திரம் இருக்கும். பொருளாதார ரீதியான சுதந்திரம்னா வரவுக்கு உட்பட்ட செலவு. அப்போ கடன்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில வேலையே இருக்காது. பணத்தினால நம்ம ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள என்ன ஆக மாட்டோம், போக மாட்டோம். நமக்கு நேரம் மிச்சமா இருக்கும். அப்படி மிச்சமா இருக்க நேரத்தை நம்ம யாருக்காக கொடுக்க முடியும்? தேவனுக்காக, ஆவிக்குரிய காரியங்களுக்காக நம்ம கொடுக்க முடியும். அதனாலதான் இந்த ரெண்டாவது ஆலோசனை சொல்றாரு, உங்களுடைய நிதி நிலையை நடப்பு நிலையிலேயே வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அந்த பொருளாதார சுதந்திரத்தை நீங்க கொஞ்சம் பாதுகாத்து கொள்ளுங்க என்று அங்க சொல்றாரு. இதுல அடிஷனலா இன்னொரு வார்த்தை சொல்றாரு, டு நாட் டிபெண்ட் ஆன் த நெசசிட்டி ஆஃப் எ வைன்ஃபால், எ ஹாட் டிப் ஆர் வின்னிங் எ லாட்டரி. அப்படின்னா லாட்டரி நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. அதிர்ஷ்டம் என்கிற விஷயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில என்ன பண்ணாதீங்க, எதிர்பார்க்காதீர்கள். ஏதாவது லாட்டரி நமக்கு விழுந்துரும், ஒரு பம்பர் பரிசு விழுந்துரும், வாழ்க்கை முன்னேறிடும், இப்படிலாம் நினைக்காதீங்க. இங்கே இன்னொரு கேள்வி நமக்கு வருது, பரிசுத்தவான்கள் வாய்ப்புல அதிர்ஷ்டம்ன்ற வார்த்தைக்கு எவ்வளவு சம்பந்தம் இருக்கு? அதிர்ஷ்டம்ன்ற வார்த்தைக்கு பரிசுத்தவான்களுக்கு எவ்வளவு தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தொடர்பே இல்லை. ஏன்னா எப்போ நம்முடைய வாழ்க்கையை தேவன்கிட்ட அர்ப்பணிச்சிட்டோமோ அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில நடக்கிற எதுவுமே அதிர்ஷ்டகரமா நடப்பதே கிடையாது. எல்லாமே யாருடைய முன்னறிவின்படி நடக்குது? நம்ம வாழ்க்கையில அதிர்ஷ்டமா நடக்குதுன்னு நம்ம அந்த ஆக்சுவலா அந்த வார்த்தைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. உலகத்துல இருக்கும்போது பயன்படுத்தி இருப்போம் அந்த வார்த்தை, இப்போ அதுக்கு நமக்கு தொடர்பு இல்லை. அதனால இந்த மாதிரி லாட்டரிகள், அதுல அதிர்ஷ்டகரமான நமக்கு ஏதாவது கிடைக்கும், இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, அது நல்லதில்லை என்று அங்க சகோதரர் கமெண்ட்ரி கொடுக்கிறார். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கான வசனம் என்ன? உங்கள் நிதி நிலையை நடப்பு நிலையிலேயே வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு கொள்கை. இந்த கொள்கை எந்த வசனத்திலிருந்து எடுக்கிறோம்? லூக்கா அவர்களுடைய சுவிசேஷம் 14:28. லூக்கா 14:28. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அடுத்த வசனமும் வரும் சிஸ்டர். 29 வாசிங்க. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லோரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று
முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்காமல் இருப்பானோ? ஆக்சுவலா இந்த வசனம் நம்மளது உடன்படிக்கை பத்தின வசனம். கோபுரம் கட்டுறதுக்கு முன்னாடி செல்லும் செலவை என்ன பண்ணுங்க, கணக்கு பாருங்கிறது. நம்ம உடன்படிக்கை செய்யறதுக்கு முன்னாடி எப்பேற்பட்ட முடிவு எடுக்க போறோங்கிறத ஆழ்ந்து சிந்தித்து எடுக்கணும் அப்படிங்கிறத அந்த வசனத்துக்கான ஆவிக்குரிய அர்த்தம். ஆனா அந்த வசனத்துல ஒரு கொள்கை இருக்கு பாரு. இங்க ஒரு கோபுரம் கட்டுறீங்கன்னா உங்களுடைய வரவு என்ன, உங்களால அவ்வளவு பெரிய கோபுரத்தை கட்ட முடியுமா, கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாகும், அதெல்லாம் உங்களுக்கு எதிர்கொள்ள திராணி இருக்கா, இதெல்லாம் யோசிச்சு போய் கட்டுங்க. இல்ல நீங்க கட்டிட்டு பாதியில நிறுத்தினீங்கன்னா பிறர் உங்களை என்ன பண்ணுவாங்க, பரியாசம். ஆக அந்த வசனத்துல இருக்க அந்த கொள்கையை நம்ம எடுக்கிறோம். உங்களுக்கு எவ்வளவு இருக்கு அந்த அளவுக்கு என்ன பண்ணுங்க, செலவு பண்ணுங்க அல்லது பயன்படுத்துங்க. இதுதான் இந்த இரண்டாவது கொள்கை, உங்களுடைய நிதி நிலையை நடப்பு நிலையிலேயே வைத்துக் கொள்ளுதல் என்பதற்கு. மூணாவது ஒரு கொள்கைக்குள்ள நம்ம போலாம். செட் aside adequate sources of income for doing God's work. தேவனுடைய வேலை செய்வதற்காக அது ஆக்சுவலாக அது எப்படி வருதுன்னா, போதுமான ஆதாரங்களை ஒதுக்கி வையுங்கள் அப்படின்ற மாதிரி வருது. தேவனுடைய வேலை செய்வதற்கு போதுமான ஆதாரங்களை ஒதுக்கி வையுங்கள் என்பதாக வருது. அப்படின்னா என்ன நம்ம இதுக்கு விளக்கம் கொடுக்கலாம்னா, அன்பு சகோதர சகோதரிகளே, சில நேரம் நம்ம தேவனுடைய வேலைகளை டேக் சார்ஜ் எடுப்போம், கையில் எடுப்போம். ஒரு கன்வென்ஷனாக இருக்கும் அல்லது ஒரு அறுவடை வேலையாக இருக்கும், ஏதாவது ஒன்று நம்ம கையில் எடுத்து செய்வோம். அப்போ அது செய்யும்போது கண்டிப்பாக ஃபினான்ஷியல் நீட்ஸ் இருக்கும், பொருளாதார தேவைகள் என்பது இருக்கும். இந்த பொருளாதார தேவைகளுக்கு நம்ம யாரைத்தான் சார்ந்திருக்கணும், தேவனை மட்டுமே சார்ந்திருக்கணும். இதுதான் இந்த மூணாவது பாயிண்ட். தேவனுடைய வேலை செய்யும் போது ஏற்படக்கூடிய பொருளாதார தேவைகளுக்கு நம்ம யாரை மட்டுமே எதிர்பார்த்து இருக்கணும், தேவனை நோக்கி மட்டுமே எதிர்பார்த்து இருக்க வேண்டும். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பிரதர் இதை குறித்து விளக்கும் போது, தேவன் ஒரு கிளியர் இண்டிகேஷன் காண்பார், ஒரு தெளிவான வழிகாட்டுதல் டிரெக்ஷன் காண்பிப்பார். அப்படி காண்பிக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் காத்து இருக்கணும். ஒருவேளை தேவனுடைய வேலை அதுக்கு ஒரு பொருளாதார தேவை ஏற்பட்டுருச்சு என்பதனால தேவன் பக்கம் இருந்து ஒரு தெளிவான வழிகாட்டுதல் வருவதற்கு முந்தி நாமாக சில முயற்சிகளை எடுப்பது கூடாது. இதுதான் இந்த மூணாவது ஒரு ஆலோசனை. ஏனென்றால் இது அவருடைய வேலை, இதற்கான தேவைகளை அவர் அறிவார், அதை ஏற்ற நேரத்தில் நமக்கு தரவும் செய்வார். அதுவரை நாம் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வேலை செய்வதற்கு அவர் வழிகாண்பிப்பதற்கு முன்னரே நாம் முந்தி சென்று விடக்கூடாது என்பது இந்த மூணாவது ஆலோசனையாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அதுதான் தேவனுடைய வேலை செய்வதற்கு போதுமான ஆதாரங்களை ஒதுக்கி வையுங்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். இந்த கொள்கை எந்த வசனத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, மத்தேயு அவர்களுடைய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். அதற்கு இயேசு, ஒரு தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். பார்த்தீங்களா, ஒருவேளை அவ்வாறு நாம் செய்வது நமது தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்ப்பது தான். தேவனுடைய வழிகாட்டுதலுக்கு காத்திராம நாம சில முயற்சிகளை அந்த ஒரு பொருளாதார தேவைகளை சந்திக்கும்படி ஏறெடுப்பது அது தேவனை சோதிப்பது போன்ற ஒரு செயல். அது நம்ம செய்யக்கூடாது. அன்பு சகோதர சகோதரிகள், இப்போ 4வது ஒரு கொள்கைக்கு நம்ம போகலாம். 4வது ஒரு அம்சம், கிவ் ரேதர் than lend to others in need. அதாவது வாங்குகிறதை விட கொடுங்கள், வாங்குகிறதை விட கொடுங்கள், அதுவும் தேவையில இருப்பவங்களுக்கு கொடுங்கள். இன்னும் அழகா சொன்னா, அதை எதிர்பார்ப்பின்றி கொடுங்கள். இதான் 4வது ஒரு அம்சம். கொடுங்கள், தேவையில இருக்கிறவங்களுக்கு கொடுங்க, அதுவும் நீங்க கொடுக்கிறது ஒரு நாள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பில்லாமல் கொடுங்கள். இது 4வது அம்சமா நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த வேதத்துல நம்ம அநேக இடங்கள்ல இந்த கொடுத்தல் என்பதற்கு ஆதரிக்கக்கூடிய வசனங்களை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா கொடுக்கிற குணம் ஆக்சுவலா யாருடைய குணம்? பிறருக்கு கொடுப்பது என்பது யாருடைய குணம்? நமது தேவனுடைய குணம். நமது கர்த்தர் சொல்றாங்க இல்லைங்களா, உங்கள் பரமபிதாவை பாருங்க, நல்லார் மீதும் பொல்லார் மீதும் அவர் என்ன பண்றாரு, மழை வருஷிக்க பண்ணுகிறாரே. அப்ப கொடுத்தல் என்பது தேவனுடைய குணம். எப்போ நாம் பிறருக்கு கொடுக்க துவங்குகிறோமோ அவருடைய பிள்ளைகள் என்பதை நம்ம நிரூபிக்கிறோம், அவருடைய ஆவியில வழிநடத்தப்படுகிறோம் என்பதை நம்ம நிரூபிக்கிறோம். அதனால தான் இங்க இந்த அம்சம் இருக்கு, பிறருக்கு கொடுங்க. அப்படி கொடுக்கறது கூட ஒரு நாள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்க்காம என்ன பண்ணுங்க, கொடுங்க. இதுதான் 4வது கொள்கை. இந்த கொள்கைக்கான அந்த கோட்பாடு, இதுக்கான வசனம்
நம்ம பார்க்கும்போது 2 கொரிந்தியர் நிருபம் 9:13. 2 கொரிந்தியர் 9:13. அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலேயே நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடே அறிக்கையிட்டு இருக்கிறது நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறது நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி. ஸோ அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து சபையை பாராட்டுகிறார், அப்ரிஷியேட் பண்றார். நீங்க மற்றவங்களுக்கு என்ன பண்றீங்க? உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறீர்கள். இதை நம்ம பார்க்கிறோம். அதே போல எதிர்பார்ப்பு இல்லாம கொடுக்கணுன்ற அந்த கொள்கை எந்த வசனத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம்னா, லூக்கா அவர்களுடைய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12 முதல் 14. அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ரா விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரை ஆகிலும் உன் சகோதரரை ஆகிலும் உன் பந்து ஜனங்களை ஆகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரை ஆகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்துண்ணும் பொழுது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். ஆமா, அப்ப இந்த வசனம் என்ன காமிக்குதுன்னா, செய்யுங்க, செய்யும் போது உங்களுக்கு அவங்க திருப்பி செய்ய முடியாதபடிக்கு என்ன பண்ணுங்க, செய்யுங்கிறது. அதை தான் நம்ம பார்த்தோம். 5வது ஒரு கொள்கைக்கு நம்ம கடந்து போகலாம். அன்பு சகோதர சகோதரிகளே, இது ஏற்கனவே பார்த்த கொள்கை தான். அவாய்ட் கோ சைனிங் ஃபார் எனி ஒன். யார் ஒருவருக்காகவும் உத்தரவாதம் அளிப்பதற்கு செல்லாதீர்கள், அதை தவிருங்கள். அவாய்ட் கோ சைனிங் ஃபார் எனி ஒன் வசனம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். வேற சில வசனம் படிக்கலாம். நீதிமொழிகள் 6:1. நீதிமொழிகள் 6:1. என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையெடுத்து கொடுத்தாயானார். சரி, ஓகே, இந்த வார்த்தைகளே போதும் நமக்கு. உன் வாயின் வார்த்தைகளாலே பிடிபட்டாய் என்று வசனம் இருக்கும். எனவே உத்தரவாதம் அளித்தல் என்பதை நம்ம தவிர்க்க வேண்டும். அடுத்த ஒரு கொள்கைக்கு நம்ம கடந்து போகலாம். 6வது ஒரு கொள்கை, இவாலுவேட் பர்ச்சேசஸ் பேஸ்ட் ஆன் நீட்ஸ். நீங்க அந்த பொருட்கள் கொள்முதல் செய்றீங்க இல்லைங்களா உங்க வாழ்க்கையில, அந்த பொருட்கள் வாங்குவது அல்லது கொள்முதல் செய்வது என்பது தேவைகள் அடிப்படையில் இருக்குமாறு மதிப்பிடுங்கள் அல்லது பார்த்து கொள்ளுங்கள். பொருள் கொள்முதல் செய்வது எதன் அடிப்படையில்? பேஸ்ட் ஆன் நீட்ஸ், தேவைகள் அடிப்படையில் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். அது என்ன தேவைகள் அடிப்படையில் இருக்கிற மாதிரி பார்க்கறது அப்படின்னா, நமக்கு 2 வார்த்தைகள் முன்னாடி இருக்கு எப்பயுமே. ஒன்று லக்ஸரி, ஆடம்பரம். இன்னொன்று நெசசிட்டி, அத்தியாவசியம் அல்லது அடிப்படை தேவைன்னு நம்ம சொல்லலாம். ஆடம்பரம் அடிப்படை தேவை, லக்ஸரி நெசசிட்டி. இந்த 2ல நமக்கு எது வாங்க அனுமதி இருக்கு, எது வாங்க அனுமதி இல்லை? நெசசிட்டி என்ன பண்ணலாம்? வாங்கலாம். நமக்கு அத்தியாவசிய தேவைகள், உணவு, உடைகள், மற்ற விஷயங்கள் நம்ம செய்யலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம், கொள்முதல் செய்யலாம். லக்ஸரி, ஆடம்பரம் இல்லைங்களா, தேவை இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, அதுதான் இந்த 6வது கொள்கை. நீங்க பொருள் கொள்முதல் செய்வது அடிப்படை தேவைகள் அடிப்படையில் இருக்கட்டும், ஆடம்பரமா என்ன பண்ணிடாதீங்க, செய்திடாதீங்க என்பது நம்ம அங்க பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகள், நம்முடைய தேவன் கூட நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காங்க. எதுக்கு தான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுடைய தேவைகளை நான் என்ன பண்ணுவேன், சந்திப்பேன்னு தான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய ஆடம்பரங்களை நான் சந்திப்பேன் என்று தேவன் ஒருபோது நம்ம கிட்ட சொன்னதில்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னொன்னு, ஒருவேளை ஆடம்பரங்களை வாங்குறோன்னு நம்ம வாங்குகிறவர்களா நம்ம இருந்தோம்னா அது எதை காமிக்குதுன்னா, பொதுவாக ஆடம்பரம் என்பது அன்சாட்டிஸ்ஃபைடு வாண்ட்ஸ் அண்ட் டிசைர்ஸ், நம்முடைய மாம்சத்தினுடைய திருப்திப்படுத்த முடியாத தேவைகள், அதுதான் ஆடம்பரம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். பட்டன் ஃபோன் வந்தப்போ என்ன ஆசைப்பட்டோம்? பட்டன் ஃபோனு ரொம்ப ஆசைப்பட்டோம். அப்புறம் 3G, அப்புறம் 4G, இப்போ 5G, அப்புறம் டேப், அப்புறம் லேப்டாப், அப்புறம் இப்போ ஐஃபோன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. சரி, இதெல்லாம் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் போகுது வாங்குறோமே, நம்முடைய மாம்ச சிந்தை ஆசை அடங்கிருச்சா? இது மேலே நான் ஃபோனு, டேப்லெட்டு, லேப்டாப் எதுவுமே வாங்கவே மாட்டேன் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துட்டோமா? நாளைக்கு நியூ பிராண்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அடுத்த வாரம், அதை என்ன பண்ணுவோம் பார்த்தீங்களா? அதுதான் ஆடம்பரம் என்பது நம்முடைய மாம்சத்தினுடைய திருப்திப்படுத்த முடியாத ஆசைகள். அது ஆசை தான், அதை நீங்கள் திருப்திப்படுத்தி பாருங்க, மறுபடியும் அதை என்ன பண்ணிட்டு தான் இருக்கும், இன்னும் கேட்டுட்டு தான் இருக்கும். அது திருப்திப்படுத்த முடியாத ஆசைகள். எனவே தான் இந்த கொள்கை இப்படி இருக்கு. உங்களுடைய தேவைகள் எப்பயுமே உங்களுடைய அந்த பர்ச்சேசிங்,
பொருட்கள் வாங்குறதுங்கிறது தேவைகள் அடிப்படையில் வாங்கலாம், தவறு இல்லை, அது நியாயம். ஆனா ஆடம்பரமா நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, அதான் we have to distinguish between luxury and necessity. நம்முடைய வாழ்க்கையில எப்பயுமே எது ஆடம்பரம், எது நமக்கு அத்தியாவசியம் பிரித்து பார்க்க தெரிந்திருக்க வேண்டும், இல்லைங்களா? நம்ம தான் அந்த கோடு போடணும். என் வாழ்க்கையில இது வாங்குறது இது அத்தியாவசியம், இது ஆடம்பரம், நான் தான் பிரித்து பார்க்கணும். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த லைன்லயும் சில பரீட்சைகள் நமக்கு இருக்கதான் செய்யுது. ஒரு சகோதரர் வீட்டுக்கு போறோம் அல்லது ஒரு உறவினர்கள் வீட்டுக்கு போறோம், அங்க ஒரு நல்ல அழகான ஷோபா பார்க்குறோம், நம்ம வீட்டில் அந்த ஷோபா இல்லை. இப்போ நம்முடைய சிந்தை என்ன நினைக்கும்? அது மாதிரி நம்ம வீட்டில் ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும். ஒரு உறவினர் வீட்டில் கார் வச்சிருக்காங்க, நம்மக்கிட்ட கார் இல்லை, என்ன நினைப்போம்? நம்மக்கிட்ட ஒரு கார் இருந்தால் நல்லா இருக்கும். பார்த்தீங்களா, இதெல்லாம் டெம்டேஷன் தான், இதெல்லாம் சோதனைகள் தான், தவிர்க்க முடியாது. பட் புது சிருஷ்டி ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் எது அடிப்படை தேவை, எது ஆடம்பரம், யார் தான் முடிவு செய்யணும்? நான் தான் முடிவு செய்யணும். அடிப்படை தேவைகள் வாங்க அனுமதி இருக்கு, ஆடம்பரங்கள் தவிர்க்கப்பட வேண்டியவை. வசனம் பாருங்க, இந்த கொள்கை எந்த வசனத்துல இருந்து எடுக்கிறோம்? 1 தீமோத்தேயு 6:8. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். பலமுறை இந்த வசனங்களுக்கு விளக்க பார்த்திருக்கோம். உலக அடிப்படை தேவைகள் கூட 3 சொல்றாங்க, உணவு, உடை, இருப்பிடம். ஆனா வசனம் எத்தனை தான் அடிப்படை தேவைகள் சொல்லியிருக்கு? உண்ணவும் உடுக்கவும் இருந்தா அதுவே போதும்னு நினைங்க. ஒரு கண்டென்ட், ஒரு திருப்தி நமக்கு இருக்கணும். அன்பு சகோதர சகோதரிகளே, இது எத்தனாவது கொள்கை? 6வது கொள்கை. அன்பு சகோதர சகோதரிகளே, 7வது கொள்கைக்கு நம்ம கடந்து போலாம். நெவர் மேக் ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் அண்டர் ப்ரெஷர். அழுத்தமான சூழ்நிலைகள் மத்தியில் பொருளாதார ரீதியான முடிவுகளை எடுக்காதீர்கள், ஒருபோதும் எடுக்காதீர்கள். அழுத்தமான சூழ்நிலைகள் மத்தியில், ஒரு ப்ரெஷரான ஒரு சிச்சுவேஷன்ல பொருளாதார ரீதியான முடிவுகள், ஃபினான்ஷியல் டெசிஷன் எடுக்காதீங்க. நெவர், ஒருபோதும் எடுக்காதீங்க என்பதுதான் 7வது கொள்கை. அது என்ன அழுத்தமான சூழ்நிலைகள் அப்படின்னா, மறுபடியும் முன்ன சொன்ன மாதிரி தான், இந்த உலகத்துல சில திட்டங்கள் இருக்கு. 3 நாள் தான் இந்த ஆஃபர், என்ன ஆயிரும்? முடிஞ்சு. உடனே சைன் அப் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுங்க, உடனே செயல்படுத்துங்க. இல்லைன்னா 3 நாள்ல இந்த திட்டம் முடியும், இதுக்கப்புறம் இந்த திட்டம் வருமானே தெரியாது. இந்த மாதிரி பல விதங்கள்ல நமக்கு அந்த சிச்சுவேஷன்ஸ் உருவாகும், கிரியேட் ஆகும். அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த மாதிரியான சூழல்கள்ல மேக்சிமம் பொருளாதார ரீதியான முடிவுகளை எடுக்காம ஒதுக்கி வச்சிடுறது தான் நல்லது. அது எவ்வளோ அவசரமான திட்டமா இருந்தாலும் சரி, எவ்வளோ நன்மை தரக்கூடிய திட்டமா இருந்தாலும் சரி, ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன் மத்தியில, அழுத்தமான சூழ்நிலைகள் மத்தியில பொருளாதார ரீதியான முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது தான் நல்லது. ஏன்னா உலகத்துல என்ன சொல்றாங்கன்னா, 3 டே தாட் பீரியட் கொடுக்குறாங்களாம். ஒரு விஷயத்தை குறித்து யோசிச்சு முடிவெடுக்க 3 நாள் கால அவகாசம் வேணும் அப்படின்னு உலகத்திலே சொல்றாங்க. இப்போ புது சிருஷ்டிகள் நமக்கு என்ன சொல்ல முடியும்? நமக்கு 3 நாள்லாம் இல்லை. ஒரு விஷயத்தை செய்யணுமா செய்யலாமான்னு யார்கிட்ட இருந்து அனுமதி வரணும்? தேவன்கிட்ட இருந்து வழிகாட்டுதல் வரணும். அதுவரை காத்திருப்பது நல்லது. எனவேதான் அழுத்தமான சூழ்நிலைகளில் பொருளாதார ரீதியான எந்த முடிவுகளையும் எடுக்காம இருப்பது நல்லது. இந்த கொள்கை எந்த வசனத்திலிருந்து எடுக்கிறோம்? நீதிமொழிகள் 21:5. ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். பார்த்தீங்களா, ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் நிதானமா செயல்படும் போது அது ஆசீர்வாதத்துக்கு வழி நடத்தும். பதறுகிறவனுடைய நினைவுகள் அவசரமா செய்யறது அது ஆபத்தை நோக்கி தான் கொண்டு போகும். இதுதான் அந்த கொள்கை. அன்பு சகோதர சகோதரிகளே, அடுத்ததாக 8வது ஒரு கொள்கைக்கு நம்ம கடந்து போகலாம். ஸோ 8வது கொள்கை என்ன அப்படின்னா, அக்செப்ட் காட்ஸ் டிக்ரீஸ் as well as his increase. தேவனுடைய உயர்த்துதலை நீங்க ஏற்றுக்கொள்வது போல தேவன் அனுமதிக்கக்கூடிய குறைவுபடுத்துதலையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான் 8வது கொள்கை. அப்படின்னா அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவன் சில நேரம் நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து நன்கு உயர்த்தி கொண்டு போவார். அந்த மாதிரி காலங்கள்ல தேவன் நம்மை நடத்துவார். அந்த காலங்கள்ல நாம கூட சந்தோஷமா கடந்து போயிருப்போம். அது போலவே நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில சூழ்நிலைகள்ல தேவன் குறைவுகளை அனுமதிப்பார். ஒரு டிக்ரீஸ், ஒரு குறைவுபடுத்துதலுக்குள்ளாக நம்ம வழிநடத்தப்படுவோம். அதுவும் அவருடைய அனுமதியின் பேர்ல தான் இருக்கும். இப்ப நாம என்ன பண்ணணும்னா, தேவன் நம்மை உயர்த்தும் போது அந்த உயர்வை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டோம் இல்லைங்களா? அதே போல அவர் நம்மை சில குறைவுகளுக்குள்ள வழிநடத்தும் போது அதனையும் சந்தோஷமாக என்ன பண்ணணும்? அதே போல ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
அதுதான் அக்செப்ட் காட்ஸ் டிக்ரீஸ் ஆஸ் வெல் அஸ் ஹிஸ் இன்க்ரீஸ் என்று இந்த கோட்பாடு நமக்கு சொல்லுது, அன்பு சகோதர சகோதரிகளே. ஏன்னா நம்ம பயணிக்கிற பாதை அது நம்ம அனைவரும் அறிவோம். சில நேரம் தேவன் பசும்புல் மேய்ச்சல் போல கூட்டிட்டு போவாங்க, சில நேரம் ஒரு வனாந்தரமான பாதையில தான் தேவன் நம்ம என்ன பண்ணுவாங்க, எகைன் மறுபடியும் ஒரு பசும்புல் மேய்ச்சல் வாழ்க்கை வரும், எகைன் மறுபடியும் ஒரு குறைவான வாழ்க்கை வரும். ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஏற்றங்களும் இறக்கங்களும் நிறைந்ததாகத்தான் இந்த புது சிருஷ்டியின் வாழ்க்கை இருக்கும். எப்பொழுதுமே செழிப்பான வாழ்க்கையே இருக்கும்னு நம்ம சொல்லவும் முடியாது, எப்பொழுதுமே குறைவுபட்ட வாழ்க்கையே இருக்கும்னு நம்ம சொல்லவும் முடியாது. ஸோ ரெண்டுலேயுமே வாழ்வதற்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல மறுபடியும் பாடம் தருகிற சகோதரருடைய ஒரு வார்த்தை நம்ம கவனிச்சோன்னா ரொம்ப நல்ல வார்த்தை. எ லைஃப் கமிட்டட் டு கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையானது மஸ்ட் பி இண்டிபெண்டன்ட் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ், சூழ்நிலைகளை சார்ந்திராத ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையானது மஸ்ட் பி இண்டிபெண்டன்ட் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ், சூழ்நிலைகளை சார்ந்திராத ஒரு வாழ்க்கையா இருக்கணும். அப்படின்னா சூழ்நிலைகள் இன்னைக்கு உயர்வுக்கு போகும், நாளைக்கு எங்க போகும், தாழ்ச்சிக்கு போகும். தேவன் ஒரு நாள் உயர்த்துவார், ஒரு நாள் குறைவுகளை கூட்டிட்டு போவார். சூழ்நிலைகள் மாறிட்டே இருக்கும், ஆனா நம்முடைய ஜீவியம் அதை சார்ந்து இருக்கக்கூடாது. சூழ்நிலைகள் உயர்வா இருக்கும்போது மகிழ்ச்சியா இருக்கிறதும், தாழ்ந்து போகும்போது வருத்தத்துக்குள்ள போறதும், மறுபடியும் உயர்வா இருக்கும்போது மகிழ்ச்சியா இருக்கிறதும், மறுபடியும் தாழ்ந்து போகும்போது வருத்தத்துக்குள்ள போறதும், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது. சூழ்நிலைகள் மாறும், ஆனா நம்ம வாழ்க்கை என்பது கிறிஸ்துவோடு இணைந்ததாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவமுள்ள வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். இதுதான் 8வது கொள்கை. இந்த கொள்கை எந்த வசனத்துல இருந்து எடுக்கிறோம்? பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 12-13. பிலிப்பியர் 4:12-13. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். பார்த்தீங்களா? தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். அப்போஸ்தலன் பவுல் எப்படிப்பட்ட ஒரு ஆக்சுவலாக ஒரு ரிச் பர்சன், ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதராகத்தான் இருந்துட்டார். ஏன்னா ரோம குடியுரிமை அந்த காலத்தில் வைத்திருந்தார். ரோம குடியுரிமை என்பது மிகுந்த பொருட்செலவில் வாங்கக்கூடியது. அவருடைய தந்தையார் ரோம குடிமகனாக இருந்தார், அதனால இவருக்கும் அந்த சிட்டிசன்ஷிப் வந்தது. ஆக அவருடைய குடும்பமே ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு குடும்பம் தான். அப்படியும் வாழ்ந்து பழகி இருந்தார். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பல வறட்சிகள், பல சோர்வுகள், பல வறுமைகள்ல கூட அவர் இருந்திருக்கார். அதுலேயும் அவர் இருந்திருக்க என்ன பண்ணியிருக்கார், பழகியிருக்கார். அதான் சொல்றார், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். இதுதான் கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஜீவியம். அன்பு சகோதர சகோதரிகளே, இது 8வது கொள்கை. இது மாதிரி இன்னும் 8 கொள்கைகள் போனால் சகோதரர்கள் கொடுத்த நேரத்தை எக்ஸீடிங் ஆயிரும், அப்புறம் அது சரியா இருக்காது. அதனால மீதம் இருக்கக்கூடிய கொள்கைகளை ஒரு சில நிமிடங்களில் ஸ்பீடாக பார்த்து நம்ம முடிக்கலாம். 9வது கொள்கை, டிரான்ஸ்ஃபர் ஓனர்ஷிப் டு காட். உங்களுடைய எஜமான்துவத்தை தேவனிடத்தில் மாற்றிவிடுங்கள். உங்களுடைய எஜமான்துவத்தை தேவனிடத்தில் மாற்றிவிடுங்கள். ஆக்சுவலாக இது நம்ம உடன்படிக்கையிலே நம்ம செஞ்சுட்டோம். உடன்படிக்கைக்கு முன்னாடி வரைக்கும் நம்முடைய தாளந்துக்கு நாம் எஜமான்கள். உடன்படிக்கையிலிருந்து நம்மளுடைய தாளந்துகளுக்கு யார் எஜமான்? தேவன் தான். அதைத்தான் பிரதர் மறுபடியும் இங்கே நினைப்போட்டுக்கிறார். உங்களுடைய எஜமான்துவத்தை தேவன் கிட்ட மாற்றிடுங்க. அது வாழ்க்கை முழுக்கவே அப்படியே இருங்க. உங்களுடைய செல்வம் உங்களுடையது நினைக்காதீங்க, யாருதுன்னு நினைங்க, தேவனுதுன்னு நினைங்க. அதுதான் இந்த ஒரு கொள்கையாக அங்கே இருக்கு. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். ஆக்சுவலாக இது பேர் சபைகளில் மேபி இந்த வசனம் கேட்டிருப்போம். இந்த வசனத்தை நேரடியான அர்த்தத்தில் எடுத்துக்க கூடாது, ஏன்னா அது ஒரு பூமிக்குரிய ஆசீர்வாதம் மாதிரி தெரியுது. அப்படி இல்லை. ஆனால் அந்த வசனத்தோட முற்பாதி ரொம்ப முக்கியம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைச்சலாலும் நீ யாரை கனம் பண்ணு? கர்த்தரை கனம் பண்ணு. அப்படின்னா நம்முடையதெல்லாம் யார்கிட்ட சமர்ப்பிச்சிடணும்? தேவன்கிட்ட சமர்ப்பிச்சிடணும். இப்போ கண்டிப்பாக தேவன் ஆசீர்வதிக்க தான் செய்கிறாங்க. அந்த வசனம் உண்மையிலேயே நிறைவேறுது. பட் நம்ம அதை ஆழமாக பார்க்கணுங்கிறத இங்கே கவனிக்கிறோம். 10வது ஆலோசனை, கெட் அவுட் ஆஃப் டெப்ட். கடனிலிருந்து வெளியே வாருங்கள். இதுதான் 10வது ஆலோசனை. கடன் பற்றி ஏற்கனவே நம்ம நிறையா பார்த்துட்டோம். இந்த பூமியில் இருக்க நாள் வரைக்கும் நமக்கு ஒரு கடன் படத்தான் வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு கடன் என்னவாக இருக்கும்? அன்பின் கடன். ரோமர் 13:8. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனே அல்லாமல்
மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறுகிற கடன் மட்டுமே உங்க வாழ்க்கையில இருக்கட்டும். அப்போ கடனை விட்டு வெளியே வாருங்கள். இது 10வது ஆலோசனை. மேபி இன்னும் நம்ம கடன்ல சிக்கி இருக்கோம் நம்முடைய வாழ்க்கையிலனா எவ்வளவு சீக்கிரம் அந்த கடனை அடைக்க முடியுமோ அடைத்து அதை விட்டு வெளியே வரணும். கடனே இன்னும் என் வாழ்க்கையில் நான் படலைன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம். மேற்கொண்டு இனி மீதமுள்ள காலங்களிலும் அதுக்குள்ள மாட்டாதபடிக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்மை நாம தற்காத்து கொள்ளணும். அன்பு சகோதர சகோதரிகளே, அக்செப்ட் காட்ஸ் டைரக்ஷன், அதாவது தேவனுடைய வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ளுங்கள். 11வது ஆலோசனை, தேவனுடைய வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படின்னா worry over the lack of money, பண குறைபாடை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பது. பணம் இல்லையே, பொருள் இல்லையே, வாழ்க்கையில போதுமான அளவு செல்வம் இல்லையே, இந்த ஒரி, இந்த கவலை, இது நல்லதில்லை. இந்த கவலை என்ன பண்ணிரும்னா தேவன் மீது அவருடைய வாக்கு தத்தங்கள் மீது நமக்கு இருக்கிற நம்பிக்கையை மங்கச் செய்து விடும். ஸோ வேண்டாம், தேவனுடைய வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ளுங்க. பணம் குறித்த கவலையை உங்க வாழ்க்கையில இருந்து என்ன பண்ணிருங்க, அகற்றி விடுங்கள். இந்த கொள்கை இருக்கிற வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31-32. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். பாத்தீங்களா 32. இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஸோ இந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். இதான் 11வது ஆலோசனை. நெக்ஸ்ட் 12 நம்ம போனோம் அப்படின்னா மேக் எக்ஸல் இன் ஒர்க், வேலையில் சுறுசுறுப்பாயிருங்கள். அது பூமிக்குரிய வேலையோ ஆவிக்குரிய வேலையோ, நமக்கு இந்த பூமியில் உள்ள நாள்களே ஒரு தொழில் இருக்கு, ஒரு வேலை இருக்குன்னா அதுல ஒரு சோம்பேறித்தனம் மற்று ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நிலை கூட நமக்கு ரொம்ப அவசியம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஏன்னா வேலையில ஏற்படக்கூடிய சோம்பல் தான் பண தட்டுப்பாடுக்கு வழிவகுக்கும். பண தட்டுப்பாடு தான் கடன் என்கிற சூழலுக்கு வழி நடக்கும். இது போச்சுன்னா நம்முடைய ஆவிக்குரிய நன்மைகள் பாதிக்கப்படும். எனவே எக்ஸல் இன் ஒர்க், வேலையில் உற்சாகமா இருக்கிறது, சுறுசுறுப்பா இருக்கிறது நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம். 1 பேதுரு 4:11 படிக்க வேண்டாம். மேக் ரெஸ்டிடியூஷன், தவறுகளை திருத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில பண விஷயத்தினால பிரச்சனைக்குள்ள சிக்கியிருக்கீங்களா, அப்போ உங்களுடைய பாஸ்ட் லைஃப், உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில ஏதோ சில தவறுகள் செய்ததுனால தான் அந்த சிக்கல்ல இருக்கீங்க. அந்த தவறுகள் ஒருவேளை அது பேட் ஹேபிட்ஸா இருக்கலாங்கிறார் பிரதர். அது சில தவறான பழக்க வழக்கங்கள்னால நீங்க அப்படிப்பட்ட சிக்கல்ல மாட்டியிருக்கலாம். அந்த தவறான பழக்க வழக்கங்களை மாற்றி உங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்ளுங்கள். மேக் ரெஸ்டிடியூஷன் என்பது 12வது ஆலோசனையாக நமக்கு இருக்கு. வசனம் மத்தேயு 5:24 படிக்க வேண்டாம். பி கண்டென்ட், திருப்தியுள்ளவர்களாய் இருங்கள். திருப்தியுள்ளவர்களாய் இருங்கள் என்பது 13வது ஒரு ஆலோசனை. 1 தீமோத்தேயு 6:6-7 படிங்க. 1 தீமோத்தேயு 6:6-7. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். ஆமா, சரி போதும். அப்போ உங்கள் வாழ்க்கையில என்ன இருக்கோ அதுல திருப்திகரமாக வாழ பழகிக் கொள்ளுங்கள். 13வது ஆலோசனை. 14வது ஆலோசனை, ப்ரொவைட் ஃபார் ஃபேமிலி நீட்ஸ் ஃபர்ஸ்ட். உங்களுடைய குடும்ப தேவைகளை முதலாவது வழங்குங்கள். உங்களுடைய ஃபேமிலி நீடு, குடும்ப தேவைகளை முதலாவது வழங்குங்கள். இது 14வது கொள்கை, ஆலோசனை இல்லை, கொள்கை. அப்படின்னா ஆமா, அதாவது சில நேரம் நம்முடைய குடும்பத்தின் தேவைகளுக்கு தான் நம்ம ஆக்சுவலாக அதுக்கு தான் வேலை செய்கிறோம் பெரும்பாலும். அப்படி குடும்ப தேவைகளை வழங்கும் போது சில நேரம் நம்முடைய பர்சனல் டிசைர் கூட சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கும். நம்முடைய தனிப்பட்ட விருப்பங்களை கூட பலி செலுத்தி தான் குடும்பத்தின் தேவைகளை, விருப்பங்களை பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தா கூட பரவாயில்ல, செய்யுங்க அப்படின்னு பாடத்துல நம்ம பார்க்கிறோம். எனவே உங்களுடைய குடும்பத்தின் தேவைகளை முதலாவது பூர்த்தி செய்யுங்கள் என்பது 14வது ஒரு ஆலோசனை. 1 தீமோத்தேயு 5:8 நமக்கு தெரியும், படிக்க வேண்டாம். ஒருவன் தன் சொந்த வீட்டை விசாரியாமல் போனால், இல்லைங்களா, அவிசுவாசியில் அவரு கெட்டவனாய் இருப்பார். 15வது ஒரு கொள்கை, கீப் எ பேலன்ஸ்டு கமிட்மெண்ட். கீப் எ பேலன்ஸ்டு கமிட்மெண்ட். இது தமிழ்ல எனக்கு எப்படி மொழிபெயர்க்கிறதுன்னு தெரியல, விளக்கம் நம்ம பார்த்துடலாம். அதாவது உங்க வாழ்க்கையில ஒரு நாள் நீங்க வேலை செய்றீங்க, 8 மணி நேரம் வேலை செய்றீங்களா, மீதம் இருக்கக்கூடிய நேரங்கள் அதை கொஞ்சம் மிச்சப்படுத்தி வைங்க. உங்க வாழ்க்கையில வேலைக்கு போக மீதமுள்ள நேரங்களை கொஞ்சம் மிச்சப்படுத்தி வைங்க. எதுக்கு மிச்சப்படுத்தி வைக்கணும்? அந்த நேரங்களை அப்ப எதுக்கு கொடுக்கணும்? தேவனுக்காகவும் ஆவிக்குரிய காரியங்களுக்காகவும். அதுதான் அந்த கீப் எ பேலன்ஸ்டு கமிட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஏன்னா இப்போ நம்ம நம்மள சில சூழல்களுக்குள்ள சிக்கலாம்.
எப்போ பார்த்தாலும் வேலை 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 வேலை, ஓவர் டைம். இந்த மாதிரி வேலை குறித்தே சிந்தித்து ஆவிக்குரியவைகளை குறித்து சிந்திக்கவே முடியாத அளவுக்கு தொழில் வேலை சூழல்களுக்குள்ள கடந்து போகலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த ஆலோசனை இங்கே வழங்கப்படுது. ஒரு பேலன்ஸ்டு கமிட்மெண்ட் எப்பயுமே இருக்கட்டும். வேலை செய்யணும், அவசியம்தான். குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கணும், நம்முடைய தேவைகளை சந்திக்கணும், தேவனுக்கு நம்ம அதுல இருந்து பலி கொடுக்கணும், எல்லாமே இருக்கு. ஆனால் இதெல்லாம் தாண்டி உங்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்துற மாதிரி உங்க வாழ்க்கையினுடைய வேலைகளை அமைத்துக் கொள்ளுங்க. அப்படி மிச்சப்படுத்தினா தான் நீங்க அதை ஆவிக்குரிய விஷயங்களுக்கு என்ன பண்ண முடியும், செலவு பண்ண முடியும். கடைசி ஒன்று, சாக்ரிஃபைஸ் பர்சனல் டிசைர்ஸ். அதை ஏற்கனவே பார்த்துட்டோம். தனிப்பட்ட விருப்பங்களை பலி செலுத்துங்கள் என்பது கடைசி ஒரு ஆலோசனை கொள்கை. அன்பு சகோதர சகோதரிகளே, பாடத்தின் முடிவுக்கு நம்ம வருகிறோம். ஒரு 16 கொள்கைகள், கோட்பாடுகள், இது எல்லாமே வசனத்துல இருந்து தான் நம்ம பார்க்கிறோம். இந்த கொள்கைகள் எல்லாம் ஏன் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் என்றால், பூமிக்குரிய வாழ்க்கையில செல்வம் அல்லது பணம் என்கிற ஒரு தாளந்தை குறித்து ஒரு சரியான கணக்கை நம்முடைய தேவனிடம் நாம் ஒப்படைப்பதற்கு இவைகள் உதவும். ஒருவேளை இந்த கோட்பாடுகளை வாழ்க்கையில நம்ம பொருத்தி கொண்டு அப்ளை பண்ணி இதை நம்ம பின்பற்ற துவங்கினால் நிச்சயமா ஒரு நல்ல உக்கரானத்துவத்தை நமது தேவனிடம் நாம் அளிக்க முடியும். ஒரு விஷயத்தை நம்ம நினைவில் கொள்ள வேண்டி இருக்கு. என்னன்னா, அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் உலகத்தில் தான் வாழ்கிறோம். ஆனா உலகத்தார் போல வாழாதபடிக்கு தான் நம்முடைய ஜீவியம் இருக்க வேண்டும். அப்படித்தான் வசனம் இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிறதுனால இந்த உலகத்தில் உள்ள மற்ற மனிதர்கள் வாழ்க்கையில் சம்பந்தப்படுகிற பணம் நமது வாழ்க்கையிலும் சம்பந்தப்படதான் செய்யுது. பணமே இல்லாம இந்த உலகத்துல நான் வாழ்ந்துட்டா பெட்டரே பிரதர், இவ்வளவு பிரச்சனைகள் இல்லையே நினைச்சா அப்படி வாழ முடியுமா? அப்போஸ்தலன் பவுல் ஒரு இடத்துல எழுதுற மாதிரி நம்ம வேற தீவுல தான் என்ன பண்ணணும், போய் இருக்கணும். அப்படி தேவன் நம்மளை ஏற்படுத்தல. இந்த உலகத்தின் சூழல்கள் என்னவோ அதற்குள்ளாகத்தான் நம்முடைய பலியின் வாழ்க்கை வாழும்படி தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். எனவே மற்ற மனிதர்கள் வாழ்க்கையில் சம்பந்தப்படும் பணம் நம்முடைய வாழ்க்கையிலும் சம்பந்தப்படதான் செய்யும். அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது, தவிர்க்க முடியாது. ஆனால் இது ஒரு தாளந்து. இந்த தாளந்தை ஜாக்கிரதையாக கையாண்டோம்னா நல்ல கணக்கை தேவனிடம் ஒப்படைக்கவும் முடியும். இதை ஜாக்கிரதை இல்லாம கையாண்டோம் அப்படின்னா நாமே சில அடிமைத்தனத்துக்குள்ள சிக்கவும் முடியும். எனவேதான் இந்த 16 கொள்கைகள் நம்ம பார்த்தோம், இதை எவ்வாறு கவனமாக கையாள்வது என்று சொல்லி. இந்த ஒரு கொள்கைகள், சத்தியங்களை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம தியானித்து அதை நம்ம பிரயோஜனப்படுத்துவதற்கு முயற்சிக்கலாம். நம்முடைய தேவன் தாமே அவருடைய உன்னதமான சத்தியத்தில் நம்மை தொடர்ந்து வழிநடத்த ஜெபிப்போம். வாய்ப்பளித்து பொறுமையோடு பங்கு பெற்ற சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தாமே கிருபை அளிப்பாராக. ஆமென்.